என்னது வேலை செய்யலையே? ஆம்பிளிஃபையர் ரிப்பேர் ஆயிடுச்சே, பாங்க் ஓதணுமே. விடிய காலையில் எங்க போறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அல்லா, என்னமாமா காலங்காத்தாலே இவ்வளவு பரபரப்பா அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? காலையில பாங்க் சொல்லலான்னு மசூதிக்குள்ள போனேன். மைக் செட் ஆம்பிளிஃபையர் வேலை செய்யல. நான் என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். சிவ சிவா, காலங்காத்தாலே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். நான் கோவில்ல இருந்து எடுத்து தரேன், தாராளமா எடுத்துட்டு போங்க சந்தோஷமா. இந்தாங்க. என்ன சுந்தரம் இல்ல, நெத்தி நிறைய பட்டையை போட்டுட்டு மசூதி வாசல்ல நிக்கிறீங்க. அங்க கோயில்ல குத்த விடுறாங்களே, போகலையா? உசேன் பாய் நமாஸ் போயிருக்கான். அவன் வந்தவன நான் போறேன். அவன் இல்லாம நான் எந்த வேலை பார்த்திருக்கேன்? சரி சரி. என்னடா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கியா? என்னடா உசேன், எனக்காக அல்லாஹ் கிட்ட வேண்டிக்கிட்டியா? டேய், எனக்குன்னு தனியா நான் எப்படா வேண்டியிருக்கேன்? சரி வா, சாப்பிட்டு போலாம். ஆமாமா, சாப்பிட்டு குத்த கடைக்கு போலாம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சீக்கிரம் சலாம். வந்திருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம அயோத்திபுரி பெருமாள் கோயில் இடத்தையும் நிலத்தையும் குத்தகை கூட போறோம். கேட்கிறவங்க கேட்கலாம். கோயிலுக்கு எய்தாப்புல உள்ள 4வது கடை போன வருஷம் 600 ரூபாய் போச்சு. இந்த வருஷம் கேட்கிறவங்க கேட்கலாம். 600 ரூபாய். 700 ரூபாய்க்கு எனக்கு கொடுங்க. 800. கேட்கறதா கேட்கற, கொஞ்சம் கௌரவமா கேள. 1000. 1200. 1500. அப்புறம் 2000 கேட்டு விடு ஒரே அடியா. அப்படிங்கிற 2000. என்னங்க 15 வருஷமா அங்க வளையல் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். என்ன மாப்பிள்ள 2000க்கு ஏத்தி விட்டுட்டீங்க? ஆமாயா, 15 வருஷமா வளையல் கடை நடத்தி ஊர்ல இருக்கிற வயசு பொண்ணுகளுக்கு வளையல் மாட்டி விடுறீல. எங்க 2 பேருக்கு ஒரு ரூபாய் சாராய் வாங்கி கொடுத்துப்பேனி. ஒரு நாட்டு வாழைப்பழம் நீயே வள வியாபாரம் பண்ற, காசை வாங்குற, கல்லா கட்டுற மட்டும் போயிட்டே இருக்க. எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? 2500 ஆக்கிருமா? வருஷம் பூரா வித்தால 500 ரூபாய்க்கு மேல விற்காது. போனா போயிட்டு போகுது, கோயிலுக்கு தானே விட்டுரு. பாய் வாழ்க்கையில் விளையாட வேணாங்கிற நீ எடுத்துக்க, சாப்பிடே. சரிங்கய்யா, 2000க்கு நானே எடுத்துக்கிறேங்க. மேற்கு தெரு பக்கத்துல இருக்கிற 15 ஏக்கர் நிலத்தை யார் போய் கேக்குறீங்க?
ஐயா அந்த இடத்துல நானும் உசேன் பாய் சேர்ந்து ஃபேக்டரி கட்டலாம்னு இருக்கோம். அதை நம்ம கொடுத்துருங்களேன். இதுல உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபணம் இருக்கா? இருக்கே. என்னன்னு சொல்லு. ஃபேக்டரி கட்டினா வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம், சும்மாரப்பா. அவங்களுக்கே கொடுத்துருங்க. இந்த இடத்த கோயில் சார்பா இவங்களுக்கே கொடுத்துறோம். சந்தோஷமா அந்த இடத்துல உங்க ஃபேக்டரி வேலையை ஆரம்பிங்க. நன்றிங்க. என்ன வேலை தான் சொன்னேன் உடனே கை கட்டிட்ட. அவனுங்க நம்மள தொழிலாளி நினைக்கிறானுங்களோ இல்லையோ, நாம அவங்கள முதலாளி நினைச்சோன்னு வையேன், அப்புறம் நாம முதலாளி ஆயிடலாம்ல. ஊர் மந்தையில இருக்கிற 10 சென்ட் இடத்த குத்தகைக்கு யார் எடுக்கிறீங்க? கேட்கிறவங்க கேட்கலாம். கேளுங்கப்பா. 5000 ரூபா. 10000. பாய் மச்சான், என்ன பெட்ரூம் லைட் வச்சுட்டு பெட்ஷீட் ஏலம் மாதிரி 5000 10,000 15,000 20,000 25 30,000 35 40,000. 99 வருஷத்துக்கு ஜமால் பாய்க்கு ஏலம் விட்டாச்சு. உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? சம்மதம். ரொம்ப நன்றிங்க. மாப்பிள்ள எப்படியோ ஃபேக்டரி இடம் கிடைச்சிருச்சு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தான். நேரம் ஆகுதுடா, கிளம்புடா. ஜமீலா வேற காத்துக்கிட்டு இருப்பாடா. எதுக்கு? டேய், இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் தெரியுமில்ல? அட வெக்கத்தை போடுறா. உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க எங்க 2 பேருக்கு தூக்கமே கிடையாதுடா. வாடா, கிளம்புடா, டைம் ஆகுது. சரி வா. வா. மாப்பிள்ள இவரு. நடுத்தர குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அப்பா அம்மா இல்லாத என் தங்கச்சிய நல்லபடியா தான் வளர்த்திருக்கேன். என்ன கணேசம்ல என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உசேன் பாய் ஜமீலா பொண்ணு பார்க்க போகும்போது அங்க என்ன பொண்ணும் பொருளும் மணியுமா கொட்டியா இருந்தது? அதெல்லாம் கிடையாது. உசேன் பாய் போனார், ஜமீலாவை பார்த்தார், சந்திர பிறை பார்த்தேன், தோழி சந்திப்பு நேர்ந்ததினார், நிக்கா முடிஞ்சிருச்சு. அடுத்து பேச வேண்டியது பேசுங்க. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் எனக்கு அண்ணி. இந்தாங்க புடிங்க. உசேன் பாய் என்கின்ற நான் சொல்லணுமா? ஆமா. உசேன் பாய் என்கிற நான் என் நண்பன் சுந்தரம் பிள்ளைக்காக, என் நண்பன் சுந்தரம் பிள்ளைக்காக, கணேச பிள்ளையின் தங்கை, கணேசன் பிள்ளை அவர்களின் தங்கை, திருவிழா செல்வி சீதா அவர்களை, திருவுள்ள செல்வி சீதா அவர்களை திருமணம் செய்து கொடுக்குமாறு திருமணம் செய்து கொடுக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொள்கிறேன். என்னங்க வாங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன ஒரு இஸ்லாமிய இந்து வீட்டு பொண்ணு கிட்ட வர்றதையும் ஒரு இந்து இஸ்லாம் வீட்டு பொண்ணு கிட்ட போறதுல தான் எதிர்காலத்துல மிலிட்டரிக்கும் போலீஸ்க்கு வேலை நான் போறதுக்கு ஒரே வழி. பேசாம தட்டமாதான் கணேசம்ல வாங்கிக்கங்க. வாங்க. அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் ஊர் மந்தையில் இருக்கும் 15 சென்ட் நிலத்தை திரு ஜமால் அவர்களுக்கு 99 வருடத்திற்கு சகல உரிமைகளோடு அந்த இடத்தை அனுபவிப்பதற்காக எழுதி கொடுக்கப்படுகிறது. அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. இந்தாங்கண்ணே குங்குமப்பூ. எதுக்கு நீ இதெல்லாம்? வசதி இல்லாத என்ன, நீங்க தானே நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு இது கூட செய்யலைன்னா எப்படி? புள்ளத்தாச்சி பொம்பளைங்களுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன வேணும் சொல்லுங்க, நானே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். துரதிருஷ்டவசமா தலைச்சம் புள்ள இறந்தே பிறந்துச்சு. இந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஐயோ அண்ணா, குழந்தை நல்லபடியா பிறக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. ஏப்பு கம்பெனி பணம் 5 லட்சத்தை மொத்தமா அமைக்கி விட்டு இப்படி அமைதியா உட்காந்து தண்ணி அடிச்சா என்ன அர்த்தம்? டேய், நான் கம்பெனி பணத்தை மொத்தமா முழுங்கினேன்னா சில்லறையா மாத்தி முழுங்கினா உனக்கு என்ன? அடுத்த மாசம் ஆடிட்டு கணக்காப்பானே, அப்ப உள்ள போறது யாரு? அக்கௌண்ட்ஸ். திருட்டு பணத்துல பங்கு வாங்கி அவசர அவசரமா பெல் பாட்டம் பேட்டை தச்சு போட்டா உன்னை மட்டும் சுதந்திரமா வெளியில் விட்டுருவானா? அதெல்லாம் விடுப்பா. அவனுக்கு 2 பேரும் ஒண்ணா வந்து கணக்கு கேட்டா என்னப்பா செய்யறது? 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வந்தா தானே. ஆமா. சேரவே முடியாத அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. என்ன ஏற்பாடு பண்ண போற? அதுக்கெல்லாம் நான் என் சொந்த மூளையை உபயோகப்படுத்திக்கிறேன். நீ மூடிட்டு குடி. முதலாளி, இந்த ஃபேக்டரி இந்த அளவுக்கு முன்னேறிக்குதுன்னா அது காரணமே நீங்க தான். ஏன்னா நீங்க தானே முதல் போட்டு இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சீங்க. ஆனா என்ன முதல் போட்டு என்ன பிரயோஜனம்?
அதுக்கு என்ன இப்போ? இல்லை, நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க 500 பேர் தான் இங்கே வேலை செய்கிறாங்க. ம். ஆனால் அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க 1500 பேர் இங்கே வேலை செய்கிறாங்களே. இந்த நிலைமை நீடிச்சுதுன்னா ஃபேக்ட்ரியை கைவிட்டு போயிடும் போல் இருக்கே. ஐயோ, எந்திரிக்கிறத பார்த்தா இப்பவே போய் அரைஞ்சிருவார் போல் இருக்கே. ஐயோ, ஏண்டா எவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்டே போட்டு கொடுப்பேன். நம்ம ஆளுங்களாம் அதிகாரிங்க, அவங்க ஆளுங்களாம் கூலிக்காரங்கன்னு சொன்னா அவன். ஏண்டா எங்க 2 பேரும் பிரிக்க பாக்குறியா? ஆமா, அதெல்லாம் இந்த கணத்துல வச்சு அந்த கணத்தை தடவற. அவர் அடிச்சது ஒரு தெரியாதுல. போடா வெளியில போடா. ஐயோ, ஜிவ்வுன்னு இருக்குடா. அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அடி வாங்கினா அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு மோசம் இல்ல. ஒரு எண்ணத்தை அடிச்சா மறு எண்ணத்தை திருப்பி காமிக்கணும்னு ஏசி சொல்லியிருக்காரு. நீ காமிக்கிறியோ இல்லையா? 2 பேரும் மாறி மாறி பொழிஞ்சிட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறதா உத்தேசம்? உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போலான்னு இருக்கு. என்னப்பா பின்னடா கிண்டல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு 2 பேரும் என் கண்ணத்துல தாண்டா அடிச்சானுங்க. ஆனா அவங்க 2 பேருடைய நெஞ்சிலேயே நான் அடிக்க போறேன். என்ன பண்ண போற? என்னது? செக்கு பாம். ஏய், ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கும்போது பல்ல காட்டிருக்க. என்னன்னு கேளு. என்னன்னு சொல்லு. இது சாதாரண செக் இல்லடா. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிசினஸ் எல்லாத்துக்கும் நான் வைக்க போற செக்கு. அவங்கள பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. பாப்போம். என்னது? டெண்டர் கைவிட்டு போயிடுச்சா? எப்படியா? அவரு கேட்டா அவர் எப்படி சொல்லுவாரு? என்ன கேளுங்க, நான் சொல்றேன். என்ன பிரதர் சொல்லு. என்ன பாக்குறீங்க? நான் எவ்வளவோ தூரம் எடுத்து சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? இப்போ எல்லாமே கையை மீறி போயிருச்சு. என்னையா? என்னவா? நீங்க எதுக்கு செக் கொடுத்தீங்க? டெண்டரை கொடுத்தேன். உசேன் பாய், நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நாங்கள் 2 பேரும் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம அவங்களோட மதராசாவுக்கு டொனேஷன் கொடுத்துருக்கேன். நல்ல வேலை, செக் திரும்பி வந்துருச்சு. பாஸ் ஆன செக் எவ்வளோ இருக்கும்? ஓகே சார், ஓகே சார். தேங்க் யூ சார். சார். ஓகே ஏன்டா அப்படி பண்ண? என்ன இது? என்ன இது? இது யாரு கொடுத்தா? இப்போ ஏன்டா இப்படி பதட்டப்படுற? உட்காருடா. என்னடா உட்கார்ந்து பேசுறது? என்னடா பேசிட்டு இருக்க நீ? இது யாரு கேட்டு கொடுத்த? யாரை கேட்டு கொடுக்கணும்? உன்னை கேட்டு கொடுக்கணுமா? என்ன கேட்கணும்டா? நான் தானே ஓனர் இருக்கு. டேய், இதுக்கு அப்படியே நடந்துருக்கு. எல்லாம் டேய், கேளுடா. டேய், இப்படி சொல்லுங்க. முதல்ல சொல்லுங்க. பார்த்திருக்கேன். சொல்லுங்க. போய் சொல்லுங்க. டேய், எத்தனை டேய், சொல்லுங்க. அண்ணி எப்படி இருக்காங்க? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைம்மா. குழந்தை தலைக்கீழ பிறந்திருக்குதால சிசேரியன் பண்ணி தான் குழந்தை எடுத்தோம். உங்க அன்னைக்கு பரவாயில்ல, ஆனா குழந்தை பிழைக்க தான் கொஞ்சம் கஷ்டம். புள்ள பெத்த பொண்ணு அழக்கூடாதுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. தீர்ப்பு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு தெரியல. கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. இவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. இவங்க தான் என் அண்ணியா வரணும். இனிமே குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டாங்க. இந்த குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, அப்புறம் நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னால இன்னொரு குழந்தையை பெத்துக்க முடியும். அதனால என் குழந்தையை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வரேன்.
வாடா என் சிங்க குட்டி, என் எதிரியை அழிக்க வந்த வீர மகனு. குழந்தை மாறின விஷயம் மட்டும் தெரிஞ்சா குழந்தைய கொன்னே போட்டுருவாரு. என்னக்கா பசங்களை கூட்டிட்டு வரல? இல்லப்பா, அவங்க டெஸ்ட் நடக்கிறதுனால டியூஷன். டிரைவர் என்ன அண்ணி வீட்டுல தோரணம் கட்டியிருக்கு? அவங்க குழந்தைக்கு எனக்கு பேர் வைக்கிறாங்கம்மா. அண்ணி, உங்க நல்ல மனசுக்கு என் குழந்தையும் படைச்சிருச்சு. நீங்க செஞ்ச இந்த தியாகத்துக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியல. அதுக்கு என் ரத்தத்தையே பாலா கொடுத்து உங்க குழந்தைய நான் நல்லபடியா வளர்ப்பேன். ராஜா, கதவு தரடி. என்னடா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு? ஏன்டா கதவு போட்டு உடைக்கிற? வாருவா, நான் குளிக்க போனேன். போன் வந்துச்சுன்னு எடுக்க வந்த, அதுக்குள்ள உள்ள போயிட்டா. டேய் பாவண்டா. போமா. ஏய் தரடி கதவு. வேண்டாம்டா. டேய் டேய் விடிஞ்சா போதும். அவளோட சண்டை போடாம உனக்கு தூக்கமே வராதடா. பாருங்க அத்தை, நான் தான் முதல்ல பாத்ரூம்க்குள்ள வந்தேன். சங்கர் வேணும்னே பிரச்சனை பண்றான். உழுகுதுவா. சரியான ஃப்ராட் பாட்டி நம்பாத. ஏய் நீ எப்படி குளிக்கறன்னு வாத்தற வெள்ள வாடி. டேய் டேய் சத்தம் போடாத. நீ போய் மாடியில குளி. போ போ. ஆமா. பெரிய தொல்லையா போச்சு. தள்ளிட்டு உள்ள போறியா? எப்படி குளிக்கறேன்னு பாக்குறேன். ஐயோ. அத்தை அத்தை, என்னம்மா என்னாச்சு? தண்ணி வரல அத்தை. வெளிய வாமா. பாருங்க அத்தை, பாருங்க அத்தை, தண்ணிய நிப்பாட்டிட்டான். கண்ணு எரியுது. ஏய் அத்தை, தள்ளி விட்டுட்டு உள்ள போறான் பாருங்க. ஐயோ சரி, நீ மாடியில போய் குளிமா போ. டேய் வாளு, நீ வெளிய வா, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்னம்மா கிளம்பிட்டியா? டேய் அவளை பாருடா, எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கான்னு. டேய் அவன் மேல கை வச்சா அடிப்பேன் நான் உன்னை. கண்ணடிக்கறாமா? போய் சொல்றான் அத்தை. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா. சிப்ப.
வரட்டா மச்சான். அம்மா கேட்டிங்களாம்மா, கேட்டிங்களா அத? என்னடா? அம்மா நான் சொன்னா நம்ப மாட்டீங்கம்மா, அவன் நடிக்கிறாமா. நீங்க தான் ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்துட்டீங்க. உங்க முன்னாடி அடக்கம் ஒடுக்கமா இருக்கிறதெல்லாம் வெறும் நடிப்பு. அது வெளியடிக்கிற லூட்டி உங்களுக்கு எங்க தெரிய போகுது? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? பாவண்டா அவ. படா. நான் தான் பாவம். என்ன பண்றீங்க? உங்களை அரெஸ்ட் பண்றேன். உங்க குடும்பத்துக்கு எதிரிங்கனால சுந்தரம்லோட வேனை கொளுத்திருக்கீங்க. நான் அது எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. கேளுங்க சார், நான் கொளுத்தல சார் வேணா. சார் சொல்றது கேளுங்க சார். என்னடா ஆச்சு? அவனை எதுக்கு கேள்வி கேட்கிறேன்? அங்க கேளு. எதுக்கு கேள்வி கேக்குறாங்களா? பையன் எதுக்கா கூட்டு வந்து வச்சிருக்க? இது பார், மோதுறது நான் நேரடியா மோது. சும்மா சின்ன பையனை வச்சுட்டு காரை கொளுத்துறது வேனை கொளுத்துறது வேண்டாம். நான் உன்னை கொளுத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏய், யார் யாரை கொளுத்துறது? உன்னை இதே சார், ஊர்ல நீங்க 2 பேரும் பெரிய மனுஷங்க, செல்வாக்குள்ளவங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருக்க தேவையே இல்ல. அட்லீஸ்ட் சண்டை போடாம இருக்கலாம் இல்லையா? பேசி முடிச்சிக்கங்க. என்ன பேசுறது? எரிஞ்சு போன வேனுக்கு என்ன பதில்? அத எரிச்சவன தான் போய் கேட்கணும். டேய் சும்மாடா. இன்ஸ்பெக்டர், என் பையன் வேன் அடிச்சு அவ்வளவுதானே? அந்த வேனுக்கு என்ன ரேட்டோ அதை வாங்கி போக சொல்லுங்க. என்னது? பணம் கொடுப்பியா? நான் உன் பையனை கொளுத்திட்டு பணம் கொடுக்கட்டுமா? முடிஞ்சா செஞ்சு பார். ஏய், ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? எஸ். அங்க எங்க மாமா சுந்தரம் பிள்ளை இருந்தா அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். உங்களுக்கு தான் போன். ஹலோ மாமா, வேனை கொளுத்துனதா சொல்லி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே, அவர் வேனை கொளுத்தல. ரோட்ல சண்டை போட்டுட்டு இருந்த ஏதோ ரவுடிங்க தான் வேனை கொளுத்துனாங்க. அப்படியா? குழந்தைங்களை காப்பாத்துனதே அவர்தான். நான் நேர்ல கண்ணால பார்த்தேன். அவர் மேல எந்த தப்பும் இல்ல மாமா. சரி சார், விட்டு தொலைங்க சார். ஏய் வாங்கடா. என்ன இந்த கேஸ் 25 வருஷமா ஜவு மாதிரி எழுதிட்டு இருக்கு? ஏய், இந்த கேஸை இப்பவே முடிச்சிடுறேன். 25 வருஷமா தொலைஞ்சு போன சந்தோஷத்தை நிம்மதியும் திருப்பி கொடுன்னு என் காலில் விழ சொல்லு. என் சொத்து எல்லாத்தையும் அவருக்கு பிச்சையா போடுறேன். என்ன சொல்றான் அவன்? ஏய், அதான்டா காலில் விழ சொன்னேன். பிச்சை போடுறேன் போ. ஏய், யாருக்கு யாரா பிச்சை போறது? கொண்டு உன்னை. ஏய், விடுடா. ஓடா. ஏய், விடுடா. ஏய், ஓடா. உன்னை. ஏய், உன்னை விடு. ஏய், கொண்டு உன்னை. ஓடா. வாங்க நீங்க. என்ன கேளுங்க. புடிங்கப்பா. எங்க அப்பாவோட உழைப்புல தான்டா பணமே சம்பாரிச்சீங்க. ஏய், எல்லாமே எங்க அப்பா போட்ட பிச்சைடா. சும்மா விட மாட்டேன். என்னடா பண்ணுவ? யார் மேல கை வச்ச தெரியுமா நீ? என்ன விடுறா? என்ன பெரிய புடிங்க. என்னடா சொன்னே? உன்னை சும்மா விட மாட்டேன்டா நான். என்ன விடுடா? என்னடா தைரியம் இருந்தா உங்க அப்பா எங்க அப்பா கால்ல விழ சொல்றாரு. ஏய் சங்கர், சங்கர், இங்க வா. வாடா, வா. வாடானா.
வா ஏய் உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். வா சொல்றல வா நீ போடா. வாடா சும்மா விட டேய், மாட்டேன்டா. ரெண்டு பேரோட அப்பா அங்க தான் சண்டை போட்டுக்கறாங்களா நீங்க என்ன போட்டுக்கறீங்க ஏறு வண்டியில ஜாக்கிரதை. உட்காரு டிரைவர் வண்டி எடு ஏய் வாடா வாடா சீக்கிரம் வாடா சாமி வரறா சீக்கிரம் நோக்காதே போங்கடா. டேய் டேய் வர வர வர. டேய் புடிடா புடிடா. டேய் போங்கடா. எதுக்குடா அவுக்குறேல்? அத வாங்க போறீங்க. போங்கடா. டேய் போடா போடா. டேய் போடா. புடிடா. டேய் அடி வாங்க போறே. போடா. உங்களையும் சேர்த்து வச்சு கட்டினாதான்டா அடங்குவேன். ஏன் சின்ன பசங்களை போட்டு அடிக்கிறீங்க? யார் இவங்களை கட்டி போட்டது? பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கிற என்ன இவனுங்க கலங்கப்படுத்திட்டானுங்க. இவால நாள் பூரா கட்டி போட்டாதான் இவனுங்க திருந்துவானுங்க. அதானா நாங்க சோரட்டி வச்சு விளையாடிட்டு இருந்தோம் அது தெரியாம அவர் மேல பட்டுருச்சு அதனால அவர் அவனை கட்டி போட்டுட்டாரு சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டாங்க, விட்டுருங்க சாமி. சாமி நீங்க தான் குளிச்சிட்டு வந்துட்டீங்களா சாமி இனிமே நாங்க தப்பு பண்ண மாட்டோம் சாமி அவனை கொஞ்சம் அவுத்து விட்டுருங்க சாமி சாமி சின்ன பசங்க மன்னிப்பு கேக்குறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன், கட்ட அவுத்து விடுங்க சாமி. அவுத்துட்டு போங்க. அவுத்துட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பையனை என் காலை அலம்பிட்டு கூட்டிட்டு போங்க. இங்க பாருங்க எங்க இதுல யார் காலையும் விழவும் மாட்டோம் யார் காலையும் கழுவும் மாட்டோம் என்ன சாமி உங்க காலை கழுவிடணும் அவ்வளவுதானே? ஆமா. சாமி நான் ஒன்றும் உங்களுக்கு பயந்துக்கிட்டு காலை கழுவல. இந்த ஊர்ல ஒத்துமையா இருக்கிற ரெண்டு சமுதாயத்துக்குள்ள இந்த சின்ன விஷயம் பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறேன், அதுக்காக தான். சமத்துவம் சமாதானம் இதெல்லாம் எங்க இஸ்லாம் மாத்த ரொம்ப அழகாவும் ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இரியா வர்றேன். ஏப்பா இந்த நீதி நேர்மை நியாயம் தர்மம் இதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன திடீர்னு தேவையில்லாத வார்த்தைகள் ஞாபகப்படுத்துற? இல்ல ஊராங்காசில கொள்ளையடிச்சு ஃபேக்டரி ஏற்றியே அதனால உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். இது பாரு, இந்த நீதி நேர்மை நியாயத்தை எல்லாம் யோசிச்சிருந்தா அர்ஷத் மேத்தா நம்ம நாட்டுல பிறந்திருக்க முடியுமா? அது சரி, இந்தியாவுல நல்லது உதாரணம் இருக்கோ இல்லையோ, கெட்டதுக்கு 1008 உதாரணம் இருக்கு. சரி, அவன் இன்னொரு வார்த்தை சொன்னியா இல்லையா? அவனுக்கு தெரியாம இவனை கூப்பிட்டுருக்கேன், இவனுக்கு தெரியாம அவனை கூப்பிட்டுருக்கேன். சரி, ரெண்டு பேர் வருவானுங்க. பாய் வந்து பெருசா ஏதோ பாலத்தை திறக்க போற கவர்னர் மாதிரி கத்திரிக்கோல் எடுத்துட்டு ரிப்பன் கட் பண்ண போவேன். நான் கட் பண்ணிடுவேன்ல. ஒரு 5 நிமிஷம் இருங்க, அவரும் வந்துட்டுமே உடனே பாய் நட்டுக்குவான். ஏயா அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் உனக்கு தெரியுமில்ல அப்படின்னு போயிடுவான். உடனே சுந்தரம் பிள்ளை கிட்ட போய் ஐயா அவர் போயிட்டாரு, நீங்களாவது நல்ல நேரம் போறதுக்குள்ள ரிப்பனை வெட்டிருங்கம்மே. அவனை எப்ப நான் பார்த்தனோ அப்பவே கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு அவனும் போயிடுவான். என்ன பொறுத்த வரைக்கும் அவமானப்படுத்தணும், ஆனா அவமானப்படுத்துற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது. அதான் டெக்னிக். சரி, இந்த லிஸ்ட்ல வேற யாரையா வச்சிருக்கியா? ஜமால் பாய் கூப்பிட்டுக்கல, அவர் என்ன பண்ணாரு? அங்க வந்து பாரு. அட பாவி. வணக்கம் தேவரே. வணக்கம். கொஞ்ச நாளாவே பாக்குறேன் ஆடு பின்னாலே அலையுது. மானிட்டாங்க நேர்ந்து விட்டுருக்கோம்ல, வெட்டுறோம் கூப்பிடுறோம் வந்துருங்க கொத்துக்கு. கொத்துனா இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி சாப்பாடு போடுவீங்களே, அதான் அதான். நான் வரலாமா? கண்டிப்பா. என்ன மறக்காம கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுறோம். என்ன கூப்பிடுறது பெருசு இல்ல, இத வெட்டும் போது 2 தொடை எனக்கு தான். கண்டிப்பா. நிறைய தீனி போடுங்க, நல்லா குண்டாக்குங்க. ஆடு நம்ம ஆடு நம்ம நல்லா சாப்பிட வேண்டிய ஆடு இருக்கா. முதலாளி வாங்க வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள். உழைப்பால உயர்ந்தவங்க நீங்க, உங்க கையால திறந்து வைக்கணும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. முதலாளி ஒரு 5 நிமிஷம். ஓகே ஓகே. வணக்கம் முதலாளி, வாங்க வாங்க. ஏயா இவன் இருக்க இடத்துக்கு நான் வரமாட்டேன்னு தெரியல உனக்கு? தெரிஞ்சு ஏன் என்ன கூப்பிட்ட? அவரும் என் முதலாளி தானுங்க. நீங்களும் என் முதலாளி தான். போயாங் முதலாளி அவனை வச்சு தரல. நல்ல நேரம் போறதுக்குள்ள உங்க கையால வெட்டிடுங்களேன். ஐயா அவன் மூஞ்சியை பார்த்தா எங்க நல்ல நேரம் வரும்? நீயே கட் பண்ணு போயா. ஏப்பா சபாபதி, அவங்கள பத்தி தெளிவா தெரியுதோ இல்லையோ, நீ ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்க. நடத்துவோம் நாடகத்தை. ஏன் அவங்க 2 பேரும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறீங்க? யோ உன்னை நான் கூப்பிடவே இல்லையே, நீ ஏன் வந்து உயிர் எடுக்கிற? போய போய் போய். ஏப்பா ஒரு நிமிஷம்,
உனக்கே கொஞ்சம் அதிகமா தெரியல. ஓர் இப்பனு ஓங்க திரி நீயே வெட்டிக்கிற வேண்டியதானே. ஏயா வீட்டுல தூரெல்லாம் கூட்டி வினா வில்லங்க பண்ணி விடுற? அவனுங்களே வெட்டி விட்டுட்டே இருக்கணும்யா, அதுக்கு தானே வெட்டுறதுக்கே கூப்பிட்டது. மகாஜனங்களே, அண்ணே கத்திரிக்கோளால ரிப்பேர் கட் பண்றாரு, ஜோலா கை தட்டுங்க. மவுண்ட் ரோட்ல பைக்ல வந்துட்டு இருந்தோம்மா, லைசென்ஸ் வேற இல்ல. ஐயோ, போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, 4 பைசா கொடுத்து விட்டுட்டான். அன்னைக்கு தகராறு பண்ணவனுங்க வந்திருக்கானுங்க. அன்னைக்கு எங்க அம்மா வந்ததால தப்பிச்சிட்டானுங்க. இன்னைக்கு அவனுங்கள சும்மா விட கூடாதுடா. நான் போய் அவனுக்கு உண்டுல நாக்குறேன், நீ பாரு வேடிக்கைய. ஏய் எங்க போறடா? என்னடா வண்டி இது? என்னடா உஸ்ஸின்ற? ஏய் அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணல. டேய் புகை விடுற. காத்து அந்த பக்கமா வந்தது. ஏய் காத்து அந்த. ஏய் மச்சான் ஊதிட்டாடா, ஊதிட்டா வாங்கடா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சீக்கிரம் வாங்க. உள்ளதான் இருக்காங்க, வாங்க. ஏய், எங்க இருக்காங்க? எஸ்கேப். சீக்கிரம். பேக்கப். ஏய், நில்லுடா. ஏய். ஏய், நில்லு. கிட்ட வராதீங்க. ஏய், அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. ஊர்ல பல பிரச்சனை இருக்கு. போயிடுங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஊர்ல கலவரம் வெடிக்கும். போயிடுங்க. நான் உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டேன். வேணா விட்டுரு. போயிடுங்க. அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாத. வேணா போயிடுங்க. நான் போறேன். அவளை விட்டுரு. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க யாருன்னு கூட எனக்கு தெரியாது. மத்த ஆம்பளைங்க பார்க்க கூடாதுதான் இந்த படுதாவே போட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களை உங்க அனுமதி இல்லாம தொட்டுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னை காப்பாத்திக்க வேற வழி தெரியல. சாரி சாரி. மெதுவாடி. இவன் ஊரெல்லாம் அடி வாங்கிட்டு வருவான், நான் ஒத்தடம் கொடுக்கணும். என்னடா அது? இப்படி 2 பேரும் சண்டை போட்டு அடிபட்டு வந்து நிக்கிறேடா. 25 வருஷமா புகஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை நீங்க 2 பேரும் சேர்ந்து எண்ணெய் ஊத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க பாக்குறீங்களேடா. நான் வாயாடி ஊர் சுத்துறேன்னு சொல்லிட்டு ஊர் பூரா போய் தகராறு பண்ணிக்கிட்டு வரியா? கீரை கைதான் நாளைக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும். ஏண்டா இவனை அடி வாங்க வச்சுட்டு நீ என்ன பண்ண? என்ன ஏன் கடிக்கிறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நெருவிட்ட பையன் தாங்க. யாரது? அதாங்க பூமா பெத்தெடுத்த பையன். பேரை சொல்லுடா. ஏங்க உசன் பாய் பையன் அமீருங்க. என்னங்க இது, விட்டுட்டு ஓடுனதுக்கு அடிக்கிறீங்க, அடிச்சவன் பேரை சொன்னாலும் அடிக்கிறீங்க. ஏங்க இவனுக்கு பட்டடி அவனுக்கு பட்டிருக்கும்ல.
தங்கச்சி நன்றி. என்னப்பா வெக்கம் உங்க மாமன் பொண்ணு தானே? நீ ஒண்ணு, என் ஆளே வேற. என்னப்பா எது வச்சாலும் ரெண்டு ரெண்டா வச்சுக்கிறீங்க? என்னங்க அண்ணி, நாமளே இப்படி குடும்பம் ஒத்துமையா இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இப்ப பார்த்து இந்த பசங்க வேற சண்டை போட்டுக்கிறாங்க. கவலைப்படாதீங்க அண்ணி, நம்ம குடும்பம் கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்துரும். எல்லாம் சரியா போயிடும். இந்த மோதிரம் அமெரிக்காக வாங்கிட்டு வந்தேன். அவன் ஜாதகத்துல இப்போ குருதசை நடக்குது. இந்த மோதிரம் எப்போ அவன் கையிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை அவன் விரல போட்டு விடுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி அண்ணி. சரி சரி, யாராவது பாத்திர போறாங்க, நாம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சரி நீ வரேன். வாங்க. டேய் நில்டா. என்னண்ணே என்னண்ணே ஆட்டையே அப்படி பாக்குறீங்க? டேய் என்னடா இது, 4 நாளைக்கு முன்னால குண்டா கொழு கொழுஞ்சேடா, இப்படி அழைச்சு போச்சேடா. டேய் செடி மரம் கொடி எல்லாம் போட்டு நல்லா குண்டாக்குங்கடா. இத வெட்டும் போது 4 தொடையும் வயிறு எனக்கு தான். அப்ப எனக்கு தீனி போட்டு வளர்க்கறவ நீ தலை எடுத்துக்க. அப்ப தேவருக்கு கிட்னி கொடுத்துருவோம். சரிண்ணே. போ 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 ஆடு, ஓடி விளையாடு. இன்னும் கொஞ்ச நாள் வெட்ட போறாங்க. எனக்கு தான். ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லப்பா, உன் கையை காட்டு. ஏம்மா, நம்ம தான் தங்க மோதலாம் போட மாட்டோமே. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. இனிமே நீ இந்த மோதிரத்தை கழட்டவே கூடாது. அதே மாதிரி யாருக்கிட்டையும் சண்டைக்கே போக கூடாது. இன்னம்மா அவங்க மட்டும் அப்பா கால்ல விழுது சொல்லாமா? அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும், உனக்கு கோவமே வரக்கூடாது. இனிமே உனக்கு கோவம் வரும்போதெல்லாம் அம்மா போட்ட மோதிரத்தை பார்த்து உன் கோவத்தை கட்டுப்படுத்திக்கணும். சரியா? என்னடா சரியா? நீ சத்தியம் பண்ணு. என்னங்க ஒருத்தர் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? திருவிழா ஏற்பாடு நடந்துட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. மயிலாட்டம், ஒயிலாட்டம், முக்கியமா கரகாட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. டீப் லைட், பந்தல் செட்டு எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு. கிட்டத்தட்ட திருவிழாக்கு வேண்டிய எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. என்னங்க இப்ப பார்த்தாலும் கரகாட்ட கும்மியாட்டம்ட்டு பரம்பரையா கரகாட்டம் ஆடிட்டு இருந்தவங்களே மாடர்ன் ஆயிட்டாங்க. நீங்க அதை இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரு ரிக்கா டான்ஸ் போட்டோம்னா திருவிழாவில் கிளு கிளுப்பா இருக்கும்ல. சபாபதி, இது கோயில்ப்பா. வெளியில வச்சுக்கலாங்க. இது பாருங்க, வாடை காத்து ஓங்கி அடிச்சுன்னா தூக்கி விட்ட மீசம் சுருண்டுக்கும். இந்த ஆளுக்காக நான் சொல்றேன், ரிக்கார்ட் டான்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி சிறு வயசு ஸ்பெஷல் ஒரு ஜாலியா இருக்கும்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. நம்ம ஊர் கோயில் திருவிழாவுக்காக எங்க ஜமாத் சார்பில் 5000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க. என்ன பிச்சையா? ஏகாஜியரே, கோயில்ல பணம் இல்லையா? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய் வச்சு தான் நாங்க இவ்வளவு பெரிய திருவிழா நடத்துறோமா? சபாபதி, நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகளா பழகிறோம். அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நாம அவங்க வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். பிரியாணி பேச்சுல ஒரு பேச்சுங்களா? நம்மளுக்காக அவங்க பிரியாணி பண்றாங்க. ஏங்க அவங்க தேய்க்க அவங்க பண்றாங்க, இருக்கிற விஷயத்தை நம்ம கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ நாம கெடா வெட்டுறோம், அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறோம். அதெல்லாம் இப்ப வெட்டப்படாது. ஐயோ வெட்டலாம்ட்டாங்களே. யோ சபாபதி, நீ ரொம்ப ஓவரா பேசுற. என்னைக்காவது அந்த கோயிலுக்காகவோ இல்ல நல்லது கட்டுறதுக்காகவோ 5 பைசா கொடுத்துருக்கியா? டேய், உன்னுடைய டோட்டல் வேல்யூ 5 பைசா தான். நீ எல்லாம் கருத்து பேசுறடா. நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஏய், என்னடா உனக்கு? ஒன்னா கூட பேசிட்டு இருக்கோம்ல, நீ என்ன குறுக்கால? நீ ஒரு பெரிய மனுஷன், அவ ஒரு பெரிய மனுஷன், பக்கம் பக்கமா செய்தி வாசிக்கிறாங்க. நான் கேக்குறேன் போடா. அப்புறம் உண்மையிலேயே கடா வெட்டுதா? எப்படி சவுண்ட்? சூப்பர்ல. அது சரி, அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாமி ஊருக்குள்ள அட்வான்ஸா பிரச்சனை கிளப்பி விட்ட. கண்டுபிடிச்சியா? எல்லா டீச்சர் கொடுத்த பாடம் தான். காலனா செலவு பண்ண மாட்டேன். ஆனா இந்த சுந்தரம்பல்ல உட்கார்ந்து இருக்கிற அதே தர்மகத்தா நாக்காளியில நான் உட்காரனா இல்லையான்னு பாரு. அதுக்கெல்லாம் பணம் செலவழிக்க முடியாதுப்பா. உன்ன மாதிரி முட்டா பசங்களுக்கு தாண்டா காசு செலவு பண்ணோம். என்ன மாதிரி புத்திசாலிகளுக்கு 10 காசு செலவு பண்ணாம பவர் ஆட்டோமேட்டிக்கா கையில வரும், தெரியுமா? ஏப்பா, நீ தர்மகர்த்தனா கணக்கு வழக்கலாம் நான் தானே. இதுல முதல்ல நான் உட்கார்றேன். சரி வா போலாம். போலாம் வா. மேல தண்ணி பட போது ஓரமா வா. நீ பார்த்து வாடா. டேய், பார்த்தது போதும் போ.
முடியல பாத்தியா முடி. என்னடா இன்னும் யாரும் உரி அடிக்கல? பாரு அவர் இப்பதான் கரெக்டா அத அடிங்க. ஏய் இவங்க எல்லாம் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்கடி. உரி அடிக்க முடியலன்னா வீட்டுல போய் தூங்க வேண்டியதுதானே. டேய் பாத்தியாடா பொட்டச்சிங்கெல்லாம் எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு. இனி என்னால தாங்க முடியாதுடா. போடா, என்னால முடியாது, நீ போடா. இவன் போய் என்னத்த பண்ண போறானோ? என்ன கணக்கு பாக்குற? உங்க கோயில்லயே வந்து உயிரை வச்சிட்டோம் பாத்தியா? என்ன வாய் பொழுதுன்னு பாத்துக்கிற? இதுதான் உங்கள்ட்ட காசு வாங்கப்படாதுமா கொடுத்தீங்கல்ல, இப்ப உரி என்ன எங்க மண்டையை சேர்த்து உடைப்பீங்களா? வயிற்றுல அமீர் பாத்தியா? யார் மேல கை வைக்கல? போடா. என்ன முறைக்கிற? அமீர் ஏய் உட்றா. ஏந்துடா. ஐயோ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லுடா. எனக்கு அந்த ரெட் கலர் நல்லா இருக்குல்ல? சார் இதையே பேக் பண்ணுங்க. சரிங்க. இல்லையே சார். இந்த கலர் பாருங்க. கொடுங்க. இல்ல இல்ல இதுவும் இல்ல. இது சார் இருங்க சார். ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் தான் வந்தேன். இல்ல 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 வெயிட். அந்த படம் பாருங்க சார். அது எடுங்க. அதான் அதான் பாருங்க சார். வெரி குட். இதுல ப்ளூ வேணும் சார். இருக்கு சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? அது சட்டை எடுக்க வந்தேன். மேல இருக்கு சார். அப்படியா? சரி சரி. ஏங்க இவனை பார்த்தா புடவை வாங்க அந்த மாதிரி தெரியல, இவனை ஃபாலோ பண்ணுங்க. யாருக்காக எடுக்கிறீங்க? டாடிக்காக எடுக்கிறேன். எப்படி இருப்பாரு? ஃபேரா இருப்பாரு. சரிங்க. ஃபேரா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ ஷர்ட் நல்லா இருக்கும் இல்ல சார்? ஆமாங்க கரெக்ட். இந்த லுங்கி என்ன விலை சார்? 70 rupees சார். ஓகே. எஸ். வாங்க சார். என்ன சார் வேணும்? வாங்க. கோவப்பட மாட்டேங்க. இல்ல 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 இல்ல. கீழ ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டாரு. அந்த ப்ளூ கூட போடுறது. இதுவா? அதுக்கு பக்கத்துல. இது அதுக்கு பக்கத்துல. அதே பாருங்க. நல்லா இல்ல. அப்படியே. அத எடுங்க. இது இல்ல இல்ல இது வேணாம். பார்த்த உடனே படிச்சிட்டு இருக்கணும். பளிச்சுங்க மாதிரி. அதேதான். என்ன சார் மீட்டர் இது? 100 rupees. 50 ரூபாய்க்கு தர மாட்டீங்க? என்ன சார் சொல்றீங்க? சரி சார். அதாவது சார் உங்களுக்கு ஆக்சுவலா என்ன வேணும்? புடவை எல்லாம் எங்க இருக்கும்? புடவை எல்லாம் கீழே இருக்கும். ஓகே ஓகே. சார் என்ன சார் இது வந்தீங்க பாத்தீங்க அப்படியே போயிட்டே இருக்கீங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? மேல வந்தார் துணி எடுத்தார் அவரு. இல்ல சார். கீழே கூட கலாட்டா பண்ணிட்டு வந்தார். வாங்க பிடிக்கலாம். அவனை புடிங்க, விடாதீங்க அவனை. இந்தாங்க மேடம். Thank you. எடுத்துருக்கான் போல இருக்கு. வாடி போலாம். சரி சரி வாங்க போலாம்.
அம்மா அம்மா என்னடா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. என்னடா அது? பிரிச்சு தான் பாரு. உனக்காக அலைஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னடா அது? இந்த வயசுல இதையாட போடுறது? சும்மா இருமா. பழைய கர்நாடகா மாதிரி அந்த காஞ்சிபுரம் புடவை எவ்வளவு நாள் தான் கட்டிக்கிட்டு இருப்ப? இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன். ஏண்டா இதுவாடா லேட்டஸ்ட் ஃபேஷன்? இது எப்படி இங்க வந்தது? நான் சாரி தாமா வாங்கினேன். சரி சரி, இந்த ஷர்ட் ரொம்ப பிரமாதமா இருக்கு, இதை நீயே போட்டுக்க. ஆஹா, நமக்காக தான் அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி தேடி தேடி வாங்கியிருக்கு. என்னம்மா இது, சட்ட துணியிலையும் சேர்த்திக்கல, லுங்கிலையும் சேர்த்திக்கல, இதை கட்டிக்கிட்டு எப்படிமா வெளியே போறது? நான் உங்களுக்கு ஷர்ட் தான் வாங்கினேன், எப்படி மாறிச்சோ தெரியல வாப்பா. பரவாயில்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, நீயே கட்டிக்கமா. யார் பொருளோ நமக்கு எதுக்கு வாப்பா? நல்ல பொண்ணு. இப்படியே இருந்தா ஊருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. தேவரையா, உங்களை மாதிரி நியாயமான அமைதியான மனிதரை இது வரைக்கும் இந்த ஜில்லாவில் நான் பார்த்ததே கிடையாது. உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா ஊருக்குள்ள கலவரமே வராது. தேவரே நில்லுங்க, எப்ப வெட்ட போறீங்க? வெட்டிடுவோம். ஏங்க வெட்டுறதுன்னு முடிவாகி போச்சு, எப்ப வெட்டினா என்ன? நல்லா சாப்பிட்டு ஊருக்குள்ள கொழுவலும் சுத்திட்டு இருக்கான், வெட்டும் போது சொல்லி எடுப்புங்க. கைகால் எனக்கு தான். தேவர, ஊருக்குள்ள உன்னதான் நல்லவன் நினைச்சிருந்தேன், நீ கத்து தூக்க ஆரம்பிச்சிட்டியா? ஊருக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது, உன்னதான் முதல்ல தூக்கி உள்ள போடுவேன். ஜாக்கிரதை, புரிஞ்சுதா? இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் என்ன சொல்லிட்டு போறாரு? நான் அப்பவே பச்சு சொன்னேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு. இப்போ இங்க இன்ஸ்பெக்டர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு உன்னை போட்டு கொடுத்து உள்ள வைக்கிற நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். இப்போ நான் என்ன சொல்லி நிக்கிறேன், நீ மீசை தோடி நிக்கிற. சரிங்க தலைவரு, நீங்க சொல்றதை நான் கேட்கிறேன். இங்க ஒண்ணும் இல்ல. அது புதுசா வந்திருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். பள்ளிவாசல் இடத்துல கடை கட்டுற விஷயமா வாப்பா அந்த பேப்பர் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நல்லது தம்பி, சாயந்தரம் வாப்பாவை நானே வீட்டுல வந்து பாக்குறேன்னு சரிங்க சொல்லுங்க. வாங்க. எடுத்துங்க. நாம ரெண்டு பேரும் எடுத்த ட்ரெஸ் இடம் மாறி போச்சு. மனசு எப்போ அப்புறம் கட்டுமான வேலை எல்லாம் எந்த லெவல்ல இருக்கு? கட்டுமான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரி, ஒரு வாரத்துல ஒயரிங் வேலையும் முடிஞ்சிடும். ஒரு வாரத்துல வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா கடைகளை ஏலத்துக்கு விட வேண்டி வந்துடும். ஆனா கடையெல்லாம் கரெக்டா நாணயமான உங்களுக்கு போய் சேரணும்னு ஆசைப்படுறேன். நம்ம சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அட்வான்ஸே இல்லாம குறைஞ்ச வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரிங்க, அப்படியே செய்வோம். சரி 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 சரிங்க. கிளம்புங்க. நீங்க ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஆமாங்க, மகளுக்கு வயசு ஏறிக்கிட்டே போகுது. எப்ப நிக்கான்னு எல்லாரும் இப்பவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. தருணம் முடியட்டும், முடிஞ்சதும் வச்சுக்குவோம். அவர் சொல்றதுதான் கரெக்ட். சரிங்க, கிளம்புவோம். சரி, சலாம் அலைக்கும். நீ ஆசைப்பட்டு பார்த்த கலர் புடவைய என் கையாலே கொடுக்க வேண்டியதாயிடுச்சு பாத்தியா? எப்படி இருக்கு? அண்ணா அண்ணா, நம்ம ரெண்டு பேரும் மோசம் போயிட்டேனே. என்னடா இப்படி கண்ணு முன்னு தெரியாம ஓடி வர்ற? விஷயத்த சொல்டா. தேவர் ஆட்டை ராவுத்தருக்கு வித்துட்டாருனே. என்னது, தேவர் ராவுத்தருக்கு ஆடை வித்துட்டாரா? டேய் உண்மையை சொல்டா. இந்த ஆட்டுக்கறி சாப்பிடணுங்கிறதுக்காக பக்கத்தூர்ல எங்க மாமா சீரியஸா இருக்காரு, அவரையே நான் போய் பார்க்க போறேன். இப்போ என்னென்ன பண்றது? இது சாமி குத்தமாச்சேடா. டேய் கூப்பிடுற ஊரே. டேய் முனுசாமி, பெரியசாமி, ராஜாராம், மகமாரி எல்லாரும் ஓடி வாங்க. என்னங்க, என்னாச்சு? நாயத்த கேளியா, மாரியாத்தாவுக்கு நேர்ந்து விட்ட ஆடை நம்ம தேவர் ராவுத்தருக்கு வித்திருக்கார். இதனால சாமிக்கு கோவம் வரும், அக்னிமலை பெய்யும், பூமி ரெண்டா பொளக்கும், நம்ம எல்லாம் மண்ணுக்குள்ள போயிடுவோம். வாங்கய்யா, நாயத்தை கேட்போம், வாங்கய்யா.
ராவுத்ரே வெளிய வாயா. வாங்க வாங்க. வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், தேவர்கிட்ட வாங்கின ஆடு எங்க? அது தேக்ஷாக்குள்ள அடைக்கலம் போயிடுச்சு. ஏய், கோயிலுக்கு நேர்ந்து விட்டு ஆட்டை வாங்கி பிரியாணி பண்ணது இல்லாம கிண்டலா பண்றீங்க? டேய் மரியாதை பேசு. அந்த தேவர் தாண்டா ஆட்டை வித்து காசை வாங்கிட்டு போனா. போய் அவங்கிட்ட கேளுடா. பண்றது பண்ணிட்டு தன்னை விட்டா பேசுற. நாரா என்னடா பண்ணாங்க? நீ வாய் மூடு. போடா ஏய் சும்மா இருங்க பை. வாடா சொன்னா. வாடா ஏய். அவரே காப்போம். தேவரா மாரியத்தாக்கு நேர்ந்து விட்ட ஆட்ட நீ எப்படியா ராவுத்தர் வைக்கலாம்? யோ வித்தையா, நம்ம ஊர் கோயில் பூசாரி பொண்ணுக்கு 3 நாளா விசக்காய்ச்சல். சாக பழை கிடந்தா யாராவது எட்டி பாத்தீங்களா? ஐயா, மாரியத்தாளுக்கு பண்றது ஒண்ணுதான். மாரியத்தாளுக்கு எதின்னு கிடைக்கிற அந்த பொண்ணுக்கு பண்றது ஒண்ணுதான். அதனால ஆட்டை விட்டு உசுரை காப்பாத்தினேன். தப்பாயா? இது பிரியாணியா? எனக்கா? அந்த தேவர் மாத்திரம் இந்த ஆட்டை வெட்டி இருந்தான், ஊருக்கெல்லாம் சோறு போட்டிருப்பான். ஆசைப்பட்ட எனக்கு ஒரு கறித்துண்டு கூட கிடைச்சிருக்காது. ஆனா நம்ம பாய் வயிறார பிரியாணியை போட்டு பக்கெட்ல வேற பிரியாணி கொடுத்திருக்காரு. ராவுத்தர் பாய் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். கூட்டத்துல யாரும் பிடிக்க போறாங்க? சொல்லுங்க, நான் செஞ்சது தப்பா? தேவையில்லாம ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலி ஆக்கி விட்டு நம்மள சண்டை கழுத்து விட்டு தூக்கோட போறான் பாரியா. தேவர அல்ப 2 துண்டு கறிக்காக ஊரே 2 ஆகிட்டு போறானே அந்த சைத்தான் கா பச்சா. அவனை சும்மா விட கூடாது. அடிங்க அவனை. வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம். ஏன் பாய், மசூதி பக்கம் கடை கட்டுற வேலையெல்லாம் ரொம்ப ஜரூரா நடந்துட்டு இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்ச மாதிரி தாங்க. ஒன்றும் இல்லை பாய், என் பையன் ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கான். நீங்கள் கட்டுற கடையில் ஒரு கடை கொடுத்தீங்கன்னா ஒரு எஸ்டேட் பூத்து வச்சு பொழைச்சிக்குவான். அதான் உங்களை பார்த்து கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க தெரிஞ்சு கேட்குறீங்களோ தெரியாம கேட்குறீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுக்கு கடை கொடுத்தேன்னு வச்சிங்களேன், நீங்க எலுமிச்சம்பளத்தை கட்டி உங்க சடங்கு சம்பிரதாயம் எதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது நமக்கு சரிப்பட்டு வராது. அது மட்டும் இல்லாம எங்க சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கடையை கொடுக்கலான்னு எங்க கமிட்டியில நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். நாங்க உங்களுக்கு வேற இடத்துல நல்ல கடையை பார்த்து நாங்களே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சரி பாய், வரேன் பாய். வரேன். வாங்க. யோ வையாபுரி, என்னையா அது கப்பலுக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க? ஏன் உன் பையன் யாராவது பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டானா? அட ஏன் மனுஷன் இருக்கிற மண்ணில் தெரியாம அவன் அப்படி செஞ்சிருந்தா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டானா? அந்த பரதேச பயலுக்கு இந்த மசூதியில கடை கட்டுறாங்கல்ல, அந்த கடையில ஒரு எஸ்டேட் பூத்து வைக்கலாம்னு கடை கட்டு போயிருந்தேன். சரி, முடியாதுட்டாங்க. ஏன்னா நம்ம அங்க கற்பூர சுடமெல்லாம் காமிப்போம், அவங்க ஆளுங்க சங்கடப்படுவாங்கன்னு வேணாம்ட்டாங்க. விட்டுற வேண்டியது தானே. என்ன சத்தம்? அந்த மதரசா பள்ளிக்கூடத்துல இருந்து வருது. யாருது? ஜமால் பாய். இது யோ சவுண்ட் ஜமால் பாய் தான், அது எங்களுக்கு தெரியுது. அந்த பள்ளிக்கூடம் நடக்குது, அந்த கிரவுண்ட் யாருதுங்கிற? அட 20 வருஷத்துக்கு முன்னாடி 4000 நிலத்தை 40,000 குத்தை ஏற்றி விட்டோம்ல, கோயில் நிலத்தை குத்தை எடுத்தால ஜமால் பாய் அந்த உருது பள்ளிக்கூடத்துல இருந்து வருதுப்பா. நம்ம கோயில் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அவங்க பள்ளிக்கூடம் வச்சு அவங்க குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தருவாங்க. அவங்க கோயில் நிலத்தை வாடகைக்கு எடுத்து நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு பொழப்புக்கு வழி பண்ணக்கூடாதா? என்னடா என்ன சொல்ல வர நீ? இல்லை இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நான் இன்டர்நேஷனல் ஃபிகர் ஆயிடுவேன். ஆனால் இப்போதைக்கு என்னுடைய டார்கெட் 2 பேர். யாரு? ஒன்னே அந்த லூஸ் பாய் தர்மகர்த்தா, இன்னொருத்த கூட சுத்திட்டு போன பேர் என்ன? உசேன் பாய். டேய், நிசமாவே மறந்துட்டியா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? நடிச்சதுதான். அவன்கிட்ட வாங்கிட்டு தின்னா நம்ம 2 பேரும் வயிறு வளர்த்தான், ஒரு விசுவாசம் வேணாமாயா? அட விடியா, 6 வயசுல அம்மா குளிப்பாட்டுறா, 60 வயசுல நாமளே குளிச்சுக்கிறது இல்லையா? எல்லாம் மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி. வளர்ச்சி நம்ம மறந்துட்டு போயிட்டே இருக்குன்னு வைக்கிறவனுக்கு 2 பேத்துக்கு வேட்டு. என்ன பண்ண போற? இனிமே தயா யோசிக்கணும். ஆண்டவன் படைக்கும் போதே ஊருக்கு 2 கிரிமினல் உன்னை மாதிரி என்னை மாதிரி படைச்சிடறான். அப்புறம் அமைதி எங்க இருந்தியா வரும்? பாய் பாய். யாரு? வணக்கம். வணக்கம். எங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏதோ மேட்டர் பேசணும்னாரு. என்ன? அது வந்து யோ ஏதோ பேசணும்னு என்னை உயிர் எடுத்து கூப்பிட்டு வந்துட்டீங்க, வந்து முடிச்சானே அர்த்தம். அது ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் இது கோயில் இடம். இப்போ இந்த இடம் கோயிலுக்கு வேணும்னு பெரியவங்களாம் விருப்பப்படுறாங்க. சீக்கிரமாக திருப்பி கொடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். அது எப்படிங்க? அது கோயில் நிலத்தை முறைப்படி குத்தகை கிடத்தான குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்திட்டு வரோம், உடனே காலி பண்ண சொன்னா எப்படி? முடியாதுங்க. குத்தகையினால கேட்கும் போது திருப்பி கொடுக்கறது அர்த்தம். என்ன விலைக்கு வாங்குற மாதிரி பேசுற? காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? இது சட்டம் பேசுற விஷயம் இல்லைங்க, குழந்தைங்க படிக்கிற இடம், கொஞ்சம் நியாயமா நடந்துங்க. யோ காலி பண்ணி தர முடியுமா முடியாதா? என்ன யோகிரிக்க? உனக்கு என்ன மரியாதை? இப்ப நீ காலி பண்ணி தர போறே இல்லையா? எப்படிங்க முடியும்? சரி நீ காலி பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி காலி பண்ண நான் பாத்துக்கிறேன். வாங்க அந்த வந்து நின்னுங்க. அண்ணா
ப்ளீஸ் அனு சாரி அனு அனு நான் சொல்றத உங்க கேளு sorry தூக்கி குப்பையில போடுங்க. ப்ளீஸ் அனு அனு ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா Sorry ப்ளீஸ் சொன்னா ப்ளீஸ் டே compromise சாரிடா ஆயிடுவேனா? சாரிடா உங்க ஏன் லேட் ஆச்சு friends தெரியுமா wait டேய் பண்ணிட்டு டேய் தெரியுமா? ப்ளீஸ்ரா உன்னை இனிமே wait இப்படி பண்ண நடக்காத ப்ளீஸ் செல்ல ப்ளீஸ்ரா எங்க போற? அப்பா பாக்க எதுக்கு? முக்கியமான விஷயம் அவர்தான் சொல்லுவேன். டேய் என்கிட்ட அந்த சொல்லுடா. அமீர் பையன்ல நம்ம அனு பொண்ணு கிண்டல் பண்றான். அப்படியா? ஆமா. ஏய் நில்லு. என்ன நடந்துச்சு? ஆ? ஏய் அவனை விடக்கூடாது. அமீர் பையனை போய் பொளந்துறணும். சொல்லு. அமீர் உன்னை கிண்டல் பண்ணல? சங்கர் சீக்கிரம் வாடா. அவனை சும்மா விடக்கூடாது. வா இன்னைக்கு நானும் அவனான்னு பாத்துறோம். வா என் ஃப்ரெண்டுங்கிட்டயே நான் யோசிச்சு தான் கையை கொடுப்பேன். நீ என் எதிரி குடும்பத்தோட பையன், உங்ககிட்ட நான் இந்த எதிரியோட முறப்பனை தானே நீ லவ் பண்ற? எனக்கு எல்லாம் தெரியும். அமீர் நானும் உனக்குன்னு பார்த்த ஹாஜியாரோட பொண்ணு ஜரீனாவை தான் லவ் பண்றேன். ஐயோ இந்த விளையாட்டுக்கு நான் வரல. ஆஜியார் தெரிஞ்சா நான் கைமா பண்ணுவார். நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா ஓடுற? இத பாரு அமீர், நம்ம 2 பேரோட லவ்வும் சக்சஸ் ஆகணும்னா முதல்ல நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் ஒன்று சேரணும். அதுக்கு நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். நீ என்ன சொல்ற? அப்பா சத்தமா இருக்க? டேய் டேய் நில்றா. டேய் நில்றா. நம்ம ராவத்தூர் பாய் கடையில யாரோ குண்டு வச்சிட்டாங்க. வாங்க. ஆமா டேய் வாங்க போய் பார்க்கலாம். யா அல்லாஹ். அடிக்காதீங்கடா, நானும் தான்டா முஸ்லீம். பொய்யாட சொல்ற பண்ணாட. டேய் அப்புறம் ஏன்டா இந்து தெருவுக்குள்ள வந்த? காக்கா நம்ம ஊர்ல இது வரைக்கும் இந்து தெரு முஸ்லீம் தெருன்னு பார்த்தா போனோம். டேய் போடங் வாங்கடா. என்ன பையாச்சே? என் கடையில இருந்த இந்து பையனை முஸ்லீம் பையன் நினைச்சு அவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டு போயிட்டாங்க தம்பி. பாருங்க தம்பி. இங்க என்னாச்சு? ஆம்புலன்ஸ்ல இருக்கிறது அவங்க அப்பன்னு தெரியாம ஆஸ்பத்திரி கூட்டு போனேன்னு அடிச்சு போட்டு அவங்க அப்பன் சாவுக்கு அவனே காரணமாயிட்டான். கலெக்ட் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சுட்டே சொன்னாங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த பக்கம் வாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லைங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஐயாட்ட சொல்லுங்க. ஏய் இவனுங்க ஆபீஸ் தேடி போய் பிரச்சனை சொன்னாலே காது கொடுத்து கேட்க மாட்டானுங்க. இப்போ இவனுங்களாவே வந்து என்ன பிரச்சனை கேட்குறாங்க. மேக்ஸிமம் பில்டப் பண்ணு. ஐயா
தர்ம சாசனத்துக்கு பொதுவா, சத்தியமா நீதி தேவதைக்கு பொதுவா வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். அதனால அதை எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் தானையா கேட்கிறோம். ஏய், யார் இடத்த யாரா காலி பண்ண சொல்றது? ஜாக்கிரதை. சும்மா இருங்க. முதல்ல இந்த இடம் யாருதுன்னு ஐயா கிட்ட சொல்லுங்க. ஐயா, அந்த நிலத்தை முறையா குத்தகை எடுத்திருக்கிறது நானு. மதரசா நடத்திட்டு வரையா, சின்ன பிள்ளைங்க படிக்குது. இப்ப திடீர்னு காலி பண்ண சொன்னா குழந்தைங்க கஷ்டப்படாதுங்களா? இது உங்க இடங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? என்ன ஆதாரம்? இந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம்ங்கிறத புதைபொருள் ஆராய்ச்சி பண்ணியா நாங்க நிரூபிக்க முடியும்? கலெக்டர் சும்மா இருந்தாலும் பியூன் சவுண்ட் வரையா? ஆமா ஐயா, இதா இருக்குது குத்தகை பத்திரம். நீங்க தான் அந்த பிரச்சனை சுமூகமா தீர்த்து வைக்கணும். ஒப்பந்த பத்திரம். அயோத்தியாபுரி பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் வண்டிக்காரன் தெரு 18ஆம் நம்பரில் வசிக்கும் ஜமால் அவர்களுக்கு கோவில் நிலத்தை எழுதி கொடுத்த ஒப்பந்த பத்திரம். அதாவது மேற்கூறியவற்றை இந்த ஊர்கோவில் தர்மகர்த்தாவாகிய நான் நம் ஊர் மக்களின் சார்பாகவும் பெருமாள் கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் பதிவு செய்து கொடுத்து உறுதியளிக்கிறேன். இந்த பத்திரத்தின்படி இந்த இடம் ஜமால் பாய்க்கு தான் சொந்தம். இனிமே ஊர்க்காரங்க யாரும் இது விஷயமா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. பாத்தியில நீ போட்ட குண்டு என்ன வெடி வெடிக்குதுன்னு? அதுக்கு தானே குண்டே போட்டது. நாங்க பிரச்சனை பண்ணலங்க, அவங்க தான் கோயில் கடை மேல குண்டை போட்டாங்க. சார், நாங்க போடல சார். இவங்களே போட்டு நீங்க மேல பழிய போடுறாங்க. ஏங்க அது என்ன தேங்காய மாங்காய பொட்டு போட்டுருக்கு? உங்க வாட்டுக்கு உங்க நோக்கத்தை எதையோ பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவங்ககிட்ட வேஸ்டா பேசிட்டு இருக்கேன். அது சரி. அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நான் 144 சட்டம் போட்டு போலீஸ் இங்க போட வேண்டியிருக்கும். சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது. 144 என்னப்பா அது? அதே வெள்ளைக்கார ஒரு நம்பர் போட்டு 4 லைன் எழுதி வச்சு போயிட்டேன். அதை வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப ஜனங்களை டார்ச்சர் பண்றானுங்க. அது சரி, போலீஸ்காரர் முன்னாடியே கொண்டு போட்டா என்ன ஆகும்? போலீஸ்கார மேலேயே பாம்பு போட்டோம்னு வைய, அவனோட நேஷனல் பெரிய லீடர் ஆயிரும்ல. அதுக்கான முயற்சி பண்ணுவோம். இதுவரை கவர்மெண்ட்டோ போலீஸோ உங்க ஊர்ல உள்ள எந்த விதமான பிரச்சனையிலையும் தலையிட்டதில்லை. உங்க ஊர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து இந்த பிரச்சனையை நாங்களே பேசி தீர்த்துக்கிறோம்னு சொன்னதுனால நாங்க விட்டு போறோம். இன்னொரு தடவை இங்க ஏதாவது பிரச்சனை நடந்தது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும், தெரிஞ்சுக்கங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றி சார். போங்க. கலெக்டர் சொன்னதை கவனத்துல வச்சுக்கோ. ஓட்டுக்கு போய் வக்கீல் பேசி கொடுக்க வேண்டியதான். அப்புறம் வார வாய்தா கலையணும். வேற என்ன நடக்க போகுதுவா? பொறுங்க, பதட்டப்படாதீங்க. அப்புறம் போலீஸ் நம்ம மேல பழி தூக்கி போடும். இப்போதைக்கு பொறுமையா இருப்போம். ஜமால் பாய் எடுத்து கூட கலெக்டர் நமக்கு சாதகமா தானே பேசியிருக்காரு. எப்படிங்க விடுறது? கோயில் தெருல அத்தனை கடை இருக்கும்போது ராவுத்தர் கடையை பார்த்து குண்டா போட்டிருக்காங்க. அவங்கள சும்மா விடக்கூடாதுங்க. வாப்பா, அதான் ராவுத்தர் கடையை கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வீணா நம்ம ஏன் பிரச்சனை பண்ணணும்? இப்போதைக்கு இந்த பிரச்சனை அப்படியே விட்டுருவோம். இனிமே பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்கள பார்த்துக்கலாம். யாரம்மா நீ? அத்தை, என் ஃப்ரெண்ட் அத்தை. செம்ம கட்ட. எப்படி நம்ம ஐடியா? ஏமா, உங்க காலேஜ்ல இப்படிதான் விளையாடுவாங்களா? நீ எதுக்கு என் ரூம்குள்ள வந்த? போ, போய் காஃபி கொண்டு வா. போ. காலம் கெட்டு போச்சுமா. என்னடா? காப்பி வேணுமா? காப்பி. யார் இந்த பொண்ணு? நம்ம பொண்ணு அலையக்கா தூக்கி இந்த சுத்துறா. பொண்ணுங்க இருக்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? நீ எதுக்கு மேல போன? சரி, காப்பி போட்டு கொடுங்க, கொண்டு போறேன். ஒண்ணு வேண்டாம், நானே கொண்டு போய் கொடுக்குறேன். இந்தம்மா காஃபி குடி. பரதாவை எடுத்துட்டு குடிமா. நாமெல்லாம் பொம்பளைங்க தானே, ஏன் வைக்கப்படுற? இல்ல, நீங்க போங்க. அவ ரொம்ப கூச்ச சுபாவம். நான் கொடுத்துறேன். சரி.
எல்லாம் உன்னாலதான். மாட்டீங்களா? பேசிட்டீங்களா? என்னம்மா கிளம்பியாச்சா? ஹலோ ஹலோ ஐ எம் ஜிகே. என்ன தெரியுதுங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியுமே. உங்க ஃபேக்டரி விஷயமா நான் உங்களை மீட் பண்ணோம். ஆ. அங்க வரலாங்களா? நீங்க வரணும் சார். நானே உங்களை பார்க்க வரேன். ஆ ஓகே சார், தேங்க்யூ. வரேன். ஓகே ஓகே ஓகே. எதிர்காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு போய் ட்ரெயின் எடுக்க ஆரம்பிச்சு அடி. ஏய் தக்கல் சார். ஆமா. எதிர்காலத்துல நானே தோட்டக்காரனா உன் நிலைமை யோசிச்சு பாத்தியா? நான் வாட்ச்மேனா இருந்து போறேன். அட நீயே தோட்டத்துக்கு தெரிஞ்சுக்கும் போது நான் வாட்ச்மேனா இருந்தா தப்பே இல்லைங்கிறேன். ஆமா, என்ன திடீர்னு எதிர்காலத்தை பத்தி இப்படி உனக்கு கற்பனைகள்? ஐயா ஜிகே பஞ்சாயத்து பண்ணி அந்த உசேன் பாயும் சுந்தரம் பிள்ளையும் ஒன்னா சேர்ந்து மூடி கிடக்கிற ஃபேக்டரியை திறக்க போறாங்க. அவங்க ஃபேக்டரியை திறந்துட்டாங்கன்னா ஓன் ஜோலி முடிஞ்சு போகும். யார் ஜோலியை யார் முடிக்க போறான்னு பார்க்கலாம். என்ன பண்ண போற? ஏதாவது பண்ணுவோம்ல. என்ன பண்ண போற? பண்ணுவோம்ல. ஏய் வாழ்க்கையில எப்பவுமே பிரச்சனை வந்துட்டே இருக்கணும். சரி. பிரச்சனை இல்லாம பிளைனா இருந்தோம் ஏன் போர் அடிக்க. இல்ல புரியல. தண்ணி இப்படி விட்டோம்னு ஏன் தொலை தொலை விழுதுல. ஆமா. இது இப்படி அமைச்சு இப்படி இங்க போது பாத்தியா? அப்படி மூளை எப்பவுமே ஷார்ப்பா வச்சிருந்தோம் ஏன் அடிச்சு தூள் பண்ணிடலாம். பண்ணு பண்ணு. வணக்கம் சார். நீங்க ஃபேக்டரி திறக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஏதாவது வேலை கொடுங்க. ஆமா தம்பி, ஃபேக்டரி மேல கேஸ் நடக்குது. ஃபேக்டரி திரும்ப ஓபன் பண்ணா அந்த கேஸ் பெருசாயிடும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்களாம் சப்போர்ட் பண்ணி சொல்லுங்க, நான் ஃபேக்டரி ஓபன் பண்றேன். அவரை ஏத்துக்கிட்டு நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அப்புறம் எதுக்கு அங்கே வந்தீங்க? வாங்க அங்க போய் வேலை கெடுங்க. போங்கடா வாங்க. நம்ம ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டானா அவன்? சார் அவர் எங்களை வேலையில சேர்த்துக்கிறேன்னு சொல்றாரு சார். ஆனா ஃபேக்டரி கேஸ் விஷயமா அவரை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாரு சார். இது எந்த விதத்துல நியாயம் சார்? அதுவும் இல்லாம அந்த ஃபேக்டரி முழுசா அவரே எடுத்துன்னு முடிவு பண்ணிட்டாருங்க. ஃபேக்டரியை திறந்தா தானடா அவன் அதிகாரம் பண்றதுக்கு. ஃபேக்டரியை திறக்காம விட்டா டேய் போடங்க. நம்ம வக்கீல்கிட்ட போய் ஃபேக்டரி திறக்கிற விஷயமா எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லு. போ 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 போ. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக ஜனாதிபதியிலிருந்து பிரதமர் வரைக்கும் ஃப்ளைட்டில் போனாங்க, ட்ரெயினில் போனாங்க, பஸ்ஸில் கூட போனாங்க. ஒரு மனுஷன் பஸ்ஸில் போகிறது கூட தலைமை செய்தியாச்சு. ஆனால் ஏதாவது நடந்ததா? ஏன் எல்லாம் இதுதான். இந்த பிரித்து எடுத்துங்க. ஓகே அம்பு சத்தியமா சொல்றேன், அந்த மகாபாரத சேனி உன்ட பாடம் கத்துக்கிறமாப்பா. ஏய் இந்த இதிகாச உதாரணம்லாம் சொல்லி என்னுடைய மாடர்ன் நாலேஜை இன்சல்ட் பண்ண. அப்புறம் ஏன் காசு கொடுத்து லாதி பண்ற? என்னடா அறிவுலாம் பேசிட்டுங்க. அவனுக்கு ரெண்டு ஒற்றுமையாக தொழில் பண்ணானுங்கன்னா நான் இந்த மாளிகையில் குடியிருக்க முடியுமா? கரெக்ட். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் உனக்கு என்னால என்னென்ன உதவி வேணுமோ அத்தனையும் செய்யறேன். ஆனா என் உயிரை தவிர. அப்புறம் எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 1.5 லட்சமா? 1.5 லட்சம் இல்லைங்க, 1.5 லட்சம். 10 நிமிஷம் வந்து படம் காமிச்சிட்டு போற அவனுக்கு கட்டு பணம் கொடுக்குறீங்க. அவன் படம் கட்டானே பாடி லாங்குவேஜ்ரா. அவன் என்ன வேலை நடக்குமா? இங்க பாருங்க, நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் மறந்து போச்சு. ஆனா அவங்க 2 பேருக்கு நீங்க செய்த துரோகம் இருக்கு பாருங்க, அத்தனையும் ஃபிளாப்பில ஃபீட் பண்ணி வச்சிருக்கேன். எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி விட்டுறேன். பணம் கேட்டு கெஞ்சறியா இல்ல மிரட்டறியா? அந்த கர்மத்தை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏங்க இந்த நாய் இருக்குல்லங்க, எலும்பு போட்டா வாலாட்டம், எட்டி முடிச்சா கடிக்கும். நான் வாலாட்டுறதா கடிக்கிறாரு நீ தாங்க முடிவு பண்ணணும். ஆனா அதே நாய் லைசன்ஸ் இல்லாம தெருவில் சுத்திட்டு இருந்ததுன்னா கார்பரேஷன் நாயை தூக்கிட்டு போய் சைனடை வச்சு கொண்டுருவாங்க. அப்ப என்ன நாயின்றீங்களா? நாட்டு நாயிடா, காசு கேட்டது காம்பவுண்ட் மதிக்காத. இங்க பாருங்க, ஜாக்கிரதையா சொல்லுங்க. பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? ஏங்க இங்க பாருங்க, பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடா. ஏங்க பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடா. ஏங்க 25 வருஷம் பழக்கம்ங்க. ஏங்க நீயும் பழக்கம். போடா. பணம் கொடுப்பீங்களா மாட்டீங்களாங்க? போடாங்கற. பரவாயில்லையே, நம்ம பாடி லாங்குவேஜ் கூட பயப்படுறானுங்களே. அன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்த பாட்டி அதேதான். எங்க கிளம்பேடா. நீங்க நல்ல இடமா பார்த்து கடையை முதல்ல வாடகை. அடுத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏய் என்னது
எவங்கிட்டயோ ஓசியில பைக் வாங்கிட்டு ஒரு சாய் பிள்ளை கூட்டு போறான். நீ பாய் தானே? உனக்கு கொஞ்சம் கூட இடிக்கலையா? அவன் தானே எடுத்து போறான், எனக்கு எப்படி இடிக்கும்? மேல இடிக்குமே அதை சொல்லியா, உள்ளுக்குள்ள இடிக்குமே? ஓ, தகராறு பண்ண சொல்ற நீ? ஒரு கலாச்சார சீரழிவை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றேன். இப்பதான் எங்கேயோ இடிக்குதுல. போ, யார் வீட்டு போன என்னன்னு விசாரிப்போ. ஆமா, டாப் கீர் போட்டு போறானே, எங்க எடுத்து போறான்னு தெரியலையே. என்ன இவனுங்க பாஞ்சு அடிச்சுக்குவானுங்கன்னு பார்த்தா இந்த சைடு ஸ்பீடு இல்லை, அந்த சைடு ஸ்பீடு இல்லை. எப்பதான் அடிச்சுக்குவானுங்களோ. தேங்க்ஸ், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. யாரது? ஹாய். நீங்களா? யாராவது வந்துட போறாங்க. என்ன நீ? ஹலோ. என்ன போய் சாப்பிடுறீங்க? ஆமா, நடு ரோட்ல பைக் நிறுத்திட்டு சர்க்கஸ் பண்றீங்களே, அதான் பிச்சை போட்டேன். புடிங்க, நீங்க வேற. டேய், எதுக்குடா இந்த வீட்டுக்கு நினைக்கிறேன்? அத கேக்குறீங்களா? அது இளவரக்காக வெயிட் பண்றேன். ஏண்டா டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்குக்கு பின்னாடி ஒரு அழகான பொண்ணை உட்கார வச்சு கூட்டு வரும்போது ஓடுனியே, யார் அது? ஓ, அத கேக்குறீங்களா? அத லவ் பண்றேன்னு சொன்னேன். உள்ள போயிருக்காங்க, வெயிட் பண்றேன். பிரியறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு டோட்டலா நீ ஓதாடா. என்ன ஏன் வீட்டு வாசல்ல பஞ்சாயத்து? ஆதியாரே, பிரச்சனையே உங்க வீட்டு மேல தானே. இவன் என்ன சொல்ல தெரியுமா? உங்க பொண்ணை லவ் பண்றானா, இப்பதான் பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்ணானா. என்ன என் பொண்ணை நீ லவ் பண்றியா? ஜெரினா, அம்மா ஜெரினா. ஐயோ, பாப்பா வந்துட்டாரு. ஐயோ ஐயோ, இந்த பக்கம் போங்க, போங்க, மேல போங்க, போங்க போங்க. ஏமா இப்ப எங்கயாவது வெளியே போயிட்டு வந்தியாமா? எங்கேயும் போல வாப்பா. போலையா? இப்பதான் இறக்கி விட்டேன் சார். சரி, நீ உள்ள போமா. எந்த பக்கம் போறது? யார் அது? சங்கர், நீயா? நில்றா டேய், எங்க ஓட முடியாதுடா என்கிட்ட இருந்து. எங்கடா, எங்க போற? இப்படிதான் இறங்கனா, இப்படிதான் இந்த பக்கம் தான் போனா. நவருங்க. என்னடா, என்ன தேடுற? ஒரு கருப்பு உருவம் இந்த பக்கம் ஒரு உருவம் கிடையாது. இல்ல, நான் பார்த்தேன். நான் இல்லன்னு சொல்றேன் இல்ல. போ. ஐயோ, என்ன சொல்ற? முதல்ல மாடி போ. மாட்டேன்றாங்களே. மேல போல அவன் கீழே இப்படிதான் வந்தா, இங்க இப்படிதான். முதல்ல உன் வேலைய பாரு. போ. எதுக்கும் நீங்க கதவை பூட்டி வைங்க சொல்லிட்டேன் நான். நீ முதல்ல போ, போறியா இல்லையா? சுத்துது, சொன்னா புரிய மாட்டேன். கீழே வந்தேன பாரு. சங்கர், சீக்கிரம் வா. வா. நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏடா சொல்லி திங்கடா. குடிக்கு பேல. எல்லாம் போட்டதாங்க சரி. சொன்னீங்க சொன்னீங்க. நான் சாத்தறேன். ஓடுறாங்க. ஓடிட்டாங்க. ஏடா டேய், அது எங்க முதலாளி சம்சாரம்? அந்த அம்மா வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க உன்னை லவ் பண்றாங்களா? அடிச்சு செருப்பு. வருவியா? நீ அவன்ட்ட சும்மா இல்ல. நீ உள்ள போமா, நான் பாத்துக்கிறேன். சொல்றா. ஏயா, ஒரு மனுஷனை அடிக்கிறீங்க, ஏன் அடிக்கிறீங்க, எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேட்டு அடிக்க வேண்டாமா? நீங்க அடிச்சீங்களா? அதான் நாங்களும் அடிச்சோம். போகையா. நம்ம நாடு உருப்படாம போறதுக்கு பல காரணம் இருக்கு. இது மெயின் ரீசன். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாமா? மாமே, மாமே, சலாம் அலைக்கும் மாமே. சலாம் அலைக்கும் மாமே. மாமே, உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் மாமே. நம்ம ராவுத்தர் கடை கொண்டு வச்சது யார் தெரியுமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபாபதி மாமே. சபாபதி மாமே. படிச்சவர் நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. குடிச்சு புட்டு இந்த மாதிரி உளராதீங்க. மாமே, படிச்சவெல்லாம் குடிக்க கூடாதுன்னா ஒயின் ஷாப் மூடுறா மாமே. அதுக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல மாமே. பெரியவங்க நீங்களாம் சேர்ந்து ஊரை விட்டு அவனை விரட்டுங்க மாமே. பாருப்பா, சொன்னா கேளுங்க மாமே. நான் சொல்றத நீ கேட்க மாட்டே. சொன்னா கேளுங்க மாமே. நான் இப்படி சொல்றேன், யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டீங்க மாமே. கலர் என்னப்பா? 7 ரூபாங்க. போடலையா? டேய், அவ்வளவு பெரிய உண்மையா சொல்றேன், உனக்கு கலர் வேணுமாடா? டேய், நம்ம ராவுத்தர் கடை கொண்டு வச்சது யாருன்னு தெரியுமா உனக்கு? ராவுத்தர் கடை யாரு? சபாபதிடா. எந்த சபாபதி? தாடிக்காரன்டா. தாடிக்கார சபாபதியா? நம்ப முடியலையே. நான் சொல்ல மாட்டேன் நீ. நான் சொல்ல மாட்டேன் நீ. நான் சொல்ல மாட்டேடா. நம்பிட்டேன்பா. நம்பிட்டேன்பா. என்கிட்ட சொன்னீல? அந்த கடையில 4 பேர் நிக்கறாங்க பாரு. அங்க போய் சொல்லு.
அண்ணே பாம் இங்க வெடிக்குது அங்க வெடிக்குதுன்னாங்க, கடைசியில பாத்தீங்களா நம்ம ஊர்லயே வச்சுச்சு. பாம்புங்கிறது எந்த ஊர்ல வச்சாலும் வெடிக்குமியா? சரி, ஆமா, இந்த பாமை கண்டுபிடிச்சது யாரு? யார்? வெள்ளைக்காரன் தான். ஆமா, நீங்க எங்கனா பாம் வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் வச்சதில்ல, இனிமேல் தான் வைக்கலாம்னு இருக்கேன். எங்க எங்க? உனக்கு தான். என்ன பேசக்கூடாதுல்ல. ஓடுறான் பாரு கேஸ் சிலிண்டர். நான் மாமா கடைக்கு நீதான் பாம் வச்சாம ஊர்ல பேசிக்கிறாங்க. யாரா சொல்லுது? நம்ம கணக்கு புள்ளதான். உன்னை கூட தான் பின்லாட கூட்டாளின்னு பேசுறாங்க. போட வேலை பாட்டு. அந்த கணக்கு பார்த்தா வர சொல்றா. ஆமா, சில பேர் சொல்லிட்டு செய்வாங்க, நீங்க சொல்லாம நிறைய காரியம் செய்றீங்க போல. இல்ல நானே உனக்கு பாம் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஓகே, கணக்குக்கு தான் கணக்கு பார்த்து வைக்க போறேன். மை ஹெல்ப். ஓகே. ஆயா கணக்கு என்ன அன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சு வரட்டு எது கூட்டியா சொன்னப்ப? அட முடியா, பகலாவே இருக்குமா, ராத்திரி பகலெல்லாம் மாறி மாறி வர்றதுதான். இந்த உதாரணம் கேட்குறேன், நான் வரல. என்ன விஷயம், எதுக்கு வர சொன்னேன்? உட்காரியா, உட்காரு பேசலாம். ஐயா ஐயா நான் 2 பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கான். என்னை பற்றி இப்போ நீ ஊருக்குள்ள போய் தப்பாக பேசலாமா? நல்லா இருக்கேன். நீ இல்லாமல் நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்கேனா, அல்லது நீ இல்லாமல் நான் இந்தளவுக்கு உயர்ந்திருக்க முடியுமா? சொல்லு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு வேண்டியா, என்னுடைய பிஸ்னஸ்லையும் ஃபேக்ட்ரிலையும் பார்ட்னர் ஆகுறதுன்னு. என்னது? ஆமாயா, நம்பிக்கை இல்லையா? அப்புறம் அந்த டவுனில் இருக்கிற கடையை உன் பேர்லேயே ரிஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன். ஸ்டாம்ப் பேப்பர் கூட நான் என் பணத்துலேயே வாங்கிடுறேன். அதில் வேணா நீ உன் பையனுக்கு எஸ்டிடி பூத்து வச்சு கொடுத்துரு. என்ன ரோட்டில் போகிற வரவெல்லாம் செல்போன் வச்சு சுற்றிட்டு இருக்கிறேன், இப்போ போய் எஸ்டிடி பூத்து வைக்கிறேங்கிற. சரி, உன் இஷ்டம், என்னமோ பண்ணிக்க. இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் நீ எது பேசுனாலும் பொய் சொல்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுதே. ஏன்? உன்னை நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கே வர சொல்லி முடிச்சு போடலான்னு தான் இருந்தேன். முடிச்சு போடலாம்னா? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிக்கலான்றியா? ஆனால் இன்னைக்கு அஷ்டமி நாமே நாங்கள் பண்ணுற நல்ல காரியத்தை நல்ல நல்லையே பண்ணலாம்னு தான் நேராக உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். இந்தா செலவுக்கு வச்சுக்க. எதுக்கு காந்தி இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கே? வாங்கி உள்ள வையே. என்னை என்ன பண்ண சொல்கிறப்ப? உன் பையனுக்கு அவனுக்கு கடை வாடகைக்கு தரமாட்டேன்னு சொல்ல ஒரே காரணத்துக்காக தான் அங்கே பாமே வச்ச, தெரியுமா? இங்கே பாரு, ஓன் தேவைக்கு தான் நீ கொண்டு வச்ச, ஏன் மகனுக்கு ஒன்றும் இல்லை. ஏப்பா, நம்ம 2 பேரும் எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம். நான் தான் அந்த கடைக்கு பாம்பு வச்சேன் நீ ஊருக்குள்ள போய் சொன்னா ஜனங்க அதை நம்புவாங்களா மாட்டாங்களா? அதை நம்பி போலீஸ்கார என்னை பிடிச்சி கொண்டு போய் உள்ள வச்சிட்டான்னா நாளைக்கு உனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேண்டாமா? அதை நீ யோசிக்கணும். அதனால நீ ஊருக்குள்ள போய் யார்கிட்டலாம் நான் பாம்பு வச்சேன்னு சொன்னையோ அவங்க கிட்ட எல்லாம் நான் விசாரிச்சு பார்த்தேன், அவர் வைக்கல, அவர் நல்லா வரும்னு. இப்படி நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு நீ லூசுன்னு சொல்ல மாட்டாங்களா ஊரில்? உன்னை ஜனங்க என்ன பேசணும்னு நானெல்லாம் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். போ தண்ணி போடு. ரெட்ல எப்படியா? இல்லை, எப்படி நாங்கள் பார்த்துருக்கோம். நீ சொன்னது மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணி தருவியா? என்ன இப்படி நம்பிக்கைலாம் பேசிட்டு நீ? போயிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு நம்மள பிரச்சனை உண்டாக்குச்சே, அதே படுதான். யாருன்னு பார்த்து வாங்க. எங்க கல்யாணம்? என்னடா நிக்கா முடிஞ்சா அனிமன் எங்க? அடிதான். நிறுத்துங்க நிக்காவ. ஒன்றும் புரியல. யார் நீங்க? எதுக்கு நிக்கா நிறுத்துறீங்க? நிக்கா நடக்க போதே நூர்ஜான், அவ என் காதலி. என்ன உளறீங்க? உளரலையா? ஆதாரத்தோட தான் சொல்றேன். நூர்ஜான் எனக்கு ஏதன 100வது காதல் கடிதம் இதோ இருக்கு பார். ஏண்டி, உன்னை யாரோ லவ் பண்றதா சொல்லி வெளியில லெட்டரோட வந்து கத்திக்கிட்டு இருக்கான். நான் யாரையும் லவ் பண்ணல, யாரையும் எனக்கு தெரியாது. வழி அந்த பக்கம். என்னது கல்யாண வீட்டுல ஒரே கலாட்டாவா இருக்கு? ஆஹா, இந்த கல்யாணம் மாதிரி நின்னு போச்சு. இந்த பொண்ணை நம்ம கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். மாப்ள மாப்ள அவசரப்பட்டு போயிடாதீங்க மாப்ள. 100 லெட்டர் வச்சு நிக்கிறான், எப்படி அவன் பொண்ணை நிக்கா பண்ணிக்க முடியும்? மாப்ள மாப்ள சொல்ல கேளு மாப்ள. ஏய், இவ்வளவு நாள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கேன், என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. சொன்னா நீ எங்கனா கரெக்ட் பண்ணிட்டனா, அதனால தான் சொல்லல. நீங்களாவது பண்ணிக்க. எல்லாத்தையும் கேக்குறீங்க பாய், என்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாரும் முஸ்லீம், நீங்க முஸ்லீம் இல்லையப்பா. உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதா நான் முஸ்லீமா மாறிடுறேன். அல்லா எங்க குடும்ப மானத்தை காப்பாத்திட்ட. முதல்ல நீங்க சுனத் கல்யாணம் பண்ணிக்கங்க. சீக்கிரம் சீக்கிரம். வெரி குட் வெரி குட். ஏய் கலர் கொடுங்கப்பா. ஐயோ! ஆஹா! ஏய் என்னடா எல்லாம் அதே சிட்டப்பட உட்கார்ந்திருக்கீங்க? கோஸ்ட் போன மாப்பிள்ளை வேற சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கான். ஐயோ! டேய் என்னடா அது நூர்ஜஹான் சொல்லிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்டுக்கறே. நான் தேடி வந்த நூர்ஜான் வேற, இந்த நூர்ஜான் வேற. அட பாவிகளா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஐயையோன்னு ஒரு அலற சத்தம் கேட்டுச்சு. அப்ப சொல்ல கூடாதா? அண்ணே என்னப்பா? அண்ணே ஒரு தப்பு நடந்து என்ன போச்சுனே. தப்பு? ஐயோ! நீ கவலையே படாத, என் அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா.
உனக்கே அவளை கட்டி வைக்கிறேன். எனக்கு கேட்டா கட்டி வைக்கிறீங்க, மரத்துக்கு கட்டி வைக்கிறா, தொட்டிலாவது ஆட்டலாம். வரும்போது ராணுவ அதிகாரி மாதிரி வந்து, போகும்போது ரிட்டையர்ட் ஆபீசர் மாதிரி ஆக்கிட்டாரு. எதுக்கும் நீங்க ஒரு நல்ல பிளம்பரா பாருங்க. உள்ள வெளியே உள்ள வெளியே போடா வரோம்ல. இது என்ன விலை? ஏய் அடி போடா போடா போ. விடு போதையில இருக்கிறான் போல இருக்குது. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுப்பா. இந்தாங்கம்மா. கடன் குடிக்காதம்மா, புற எறிகிற போது. பொறுக்கி ராஸ்கல், அறிவில்ல? என்ன கொழுப்பு இருந்தா தட்டி விடுவேன். என்னது கூப்பிட்டியா? ஒரு ரவுடி தனத்துக்கு நான் பயப்படுவேன் நினைச்சியா? ஏன்பா? நான் யார் தெரியுமா? அவங்க என்ன இப்படி கிண்டல் பண்ணா நீ என்ன பண்ணுவ? அவங்க கையை வெட்டி இருப்பமா. அவங்க அந்த அம்மா அப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க, நீ பார்த்துட்டு சும்மா இருக்க? நீங்க தானே இன்னைக்கு சொன்னீங்க அவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட எதுலையும் தலையிடக்கூடாதுன்னு. அது மட்டுமா விரல்ல மோதிரம் வேற மாட்டிட்டு சத்தியம் வேற வாங்கிட்டீங்க அவங்கிட்ட தான். ஏண்டா உன்னை வம்புக்கு தான் போக வேண்டான்னு ஒரு பொம்பளை இப்படி நடு ரோட்ல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க சொன்னேன். இந்த மாதிரி ரவுடிங்க கலாட்டா பண்ணும்போது வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்ககிட்ட சத்தியம் வாங்கினேன். அவன் போயிட்டான். ராஜாக்கு அடிபட்டு போல இருக்கே. அவன் ஒரே நேரத்துல 10 பேரை அடிப்பான். கொன்னுடுவேன். டேய் குணா, யோ கணக்கு பசியில சாப்பிட்டு இருக்கும்போது ஏன் அப்படி டிஸ்டர்ப் பண்றேன்? உன்னை டிஸ்டர்ப் பண்ணி என்னடா பண்ண போறேன்? சொல்றேன் கேளுடா. நேத்து ராவுத்தரையில கொண்டு வச்சு சபாதின்னு சொன்னேன்ல, அவர் இல்லடா, நான் சும்மா சொன்னேன். யோ என்னப்பா இது? உள்ள போன பட்ட மேல வந்ததுமே ஏப்பா அடிக்கடி வார்த்தையை மாத்தி பேசுறீங்க? இல்லடா, அவர் வைக்கலடா, நான் சொல்றத நம்புடா. அடப்பாப்பா நீ வேற. அவர் வைக்கலடா. யோ வேற எங்க போய் சொல்லியா பையா? அக்பரே, இப்போ என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம். நேத்து போதைய போட்டு சபாதினை பத்தி தப்பா பேசிட்டேன். குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொன்னா யார் நம்ப மாட்டேன்றாங்க. அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. இப்போ நீ போதையில இருக்கியா? இல்ல 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 இல்ல. பின்ன ஏன் ஓலற? நான் நல்லா தானப்பா பேசுறேன். நல்லா தான் பேசுற. இந்தா புடி, இதை சாப்பிட்டு வேலை பார்த்துட்டு போயினே இருப்போ. துண்ணாண்டா மாமா. சலாம் மாமா. சலாம். நேத்து தண்ணியை போட்டு முட்டாத்தனமா சபாதி பத்தி தப்பா பேசிட்டேன். இந்த குண்டு வெடிப்புக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. தப்பா நினைச்சுக்கிறாங்க மாமா. ஏன் அப்படி குடிச்சுட்டு வளர்றீங்க? இது உங்களுக்கு நல்லதில்ல, ஊருக்கு நல்லதில்ல. பொறுப்பா நடத்துங்க போங்க. வர்றேன் மாமா. இவன் மாத்தி மாத்தி சொல்லிட்டு போறானே, எது உண்மையா இருக்கும்? நாட்டில் பைத்தியக்காரர்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருவதாக சமீபத்திய புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. என்ன இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிற? அடுத்தவன் வீடுனா தான் மேலே உட்காரதா கீழே உட்காரதாங்கிற ஈகோ ப்ராப்ளம்லாம் வரும். இது வீட்டு டாக்குமெண்ட்டே என் பேரில் இருக்கு. எங்கே உட்காந்து என்ன? நீ வேணா மேலே உட்காந்துக்க. அப்புறம் ஊருக்குள்ள போய் எல்லாத்திட்டும் சொல்லிட்டு வந்துட்டியா? தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வாசிக்க மாட்டாங்க. உள்ளங்கை நெல்லிக்கணி மாதிரி தெல்ல தெளிவா எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வந்துட்டேன்ல.
தேங்க்யூ. அப்புறம் நீ நம்ம கம்பெனியில் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களே? ஆமா, ஆக்கிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா உன்னை போய் தப்பா பேசிட்டேனே, என் நாக்கு அழுகி போயிடாதா? அழுகி போகிறதுக்கு எதனா வாழைப்பழமா? சாகிற வரைக்கும் வாயிலேயே இருக்கிற விஷயம் இல்லைவ. இந்த பாரு, உள்ள 4 கிரிமினல் லாயர்ஸ் இருக்காங்க, டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போட்டுறேன். இல்ல, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. அக்ரிமெண்ட் போடுறதுக்கு சிவில் லாயர் தானே தேவை, கிரிமினல் லாயர் எதுக்கு? நாம 2 பேரும் கிரிமினல்ல. மனுஷனுக்கு ஒரு பொசிஷன் வருதுன்னு ஒன்று சந்தோஷத்தை பார்த்தியா? ஆனால் அவன் பொசிஷன் என்னங்கிறது உள்ளே போகலாம் தானே தெரியும். என்னடா கிழிஞ்சு போன டாக்குமெண்ட் வர ஒன்று 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 என்னைய நீ நீ என்னடா அது சிக்னல் கிடைக்காது செல்போன் மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டு விட்டு வருது. முதல்ல நீ போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். போ போட்ட டேய், லேசா அடிங்கன்னு சொன்னா பீஸ் பீஸ் ஆகிட்டீங்களாடா. 25 வருஷம் பழக்கம்டா, பாவம். இது ஜர்தா பீடா, எனக்கு சாப்பிட்டா கிர்னு ஏறும். இது ஸ்வீட் பீடா, அமீருக்கு சாப்பிட்டா வாய் மட்டும் தான் செவக்கும். இதோ பார், இந்த ஜர்தா பீடா இங்க வைக்கிறேன், அது எனக்கு. இது ஸ்வீட் பீடா இங்க வைக்கிறேன், அது உங்களுக்கு. புரியுதா? எவன்கிட்ட பேசிட்டு இருக்கானோ தெரியலையே. பையன் சொல்லுமா. இல்லம்மா, எந்த பிரச்சனை இல்லை, நான் டெஃபினட்டா ஃபோன் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ ஃபீல் பண்ணாத, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதன்னு சொல்றல்ல. டேய் போடா. இல்லம்மா, இங்க பையன். சொல்லுமா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாதம்மா. ஓகே, பாய். அத்தை, என்ன அனு, இது நல்லா இருக்கு. இது வேணுமா? ஆமா. சரி, எடுத்து. உனக்கு என்ன வேணுமோ வாங்கி சரிங்கம்மா. இந்த பொம்மை என்ன விலை? 150 ரூபா சார். அந்த பொம்மை எடுங்களேன். இதுங்களா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? ஆமா. நெத்திக்கு போட்டு நல்லதா இருக்க, ஆனா உங்க அப்பா பார்த்தா ரொம்ப கோவப்படுவாரு. அதை அழிச்சிடு ராஜா. அக்பரு, என்னட்டு பாக்குறே? அக்பரு, நேத்து உன்ட்ட தப்பா சொல்லிட்டேன் அக்பரு. உண்மையிலே நம்ம ராவத் ரெடி கொண்டு வச்சது அந்த சபாவி தான் அக்பரு. அப்படியா? நேத்தே உன்னை ஒதுக்கலான்னு பார்த்தேன். டேய் குணா, டேய், நேத்து நான் உன்ட்ட தப்பா சொல்லிட்டேன்டா. உண்மையிலே ராவத் ரெடி கொண்டு வச்சது நம்ம சபாவி தான்டா. இது பைத்தியம். மாமு மாமு மாமு, நேத்து உங்களை தப்பா சொல்லிட்டேன் மாமு. உண்மையிலே கடை கொண்டு வச்சது நம்ம சபாவி தான் மாமு. என்னடா இது, எவனுமே நம்ப மாட்டேன்றாங்க. பைத்தியமனே முடிவு பண்ணிட்டாங்களா? தீப்பெட்டி யார் கொடுப்பா? டேய் அக்பர், முதலாளி வீட்டு பிள்ளை 2 ஒண்ணா நிக்குது, அதுல பார்த்து உண்மையை சொல்லிடலாம். தனியா போய் நம்ம என்ன பண்ண முடியும்? தம்பி தம்பி தம்பி, நல்லா இருக்கீங்களா தம்பி? உங்க 2 பேர்த்து ஒண்ணா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற தாடிக்காரன் பார்த்தேன், உங்களையும் பிரிச்சிடான் தம்பி. உங்க குடும்பம் 2 பிரிஞ்சது காரணம் அவன் தான் தம்பி. அந்த ராவத்தரையில கொண்டு வச்சது அவன் தான் தம்பி. டேய், இவன் அடிச்சே என் கை வலிக்கிறான். இவன் சரியான பைத்தியக்காரன்டா. டேய் குணா, என்னடா குணா, நான் சொல்றத நம்புடா. டேய், இவனை போய் பைத்தியக்காரன்றியே? ஆமா அக்பரு, இவன் நம்மள எல்லாம் பைத்தியக்காரன் ஆக்க வந்திருக்கான். இவனை நாயரு ஒரு டீ குடியா. இடத்த காலி பண்ண. யோ, இப்போ என்னையா கேட்டேன்? டீ கேட்டா இடத்த காலி பண்ண சொல்ற? இடத்த காலி பண்ணியா? ஏய், என்னங்கயா எது கேட்டாலும் பிரச்சனை பண்றீங்க? ஏய் எந்திரி, எந்திரி, எல்லாம் சுடு தண்ணி மூஞ்சில ஊத்துறேன். ஏய் ஏயா? எந்திரியா? ஏய் போயா. என்னத்துக்கு போயா? ஏய், இது அரசாங்கம் பணம், எந்திரிச்சு முடியாது, போயா. பெரிய இவரு ஐயா வரி கவர்மெண்ட் இடம் இது, தனியார் இடம் இதுன்னு உனக்கு நல்லா தெரியுது. அப்போ பிகினிங் ஸ்டேஜ் தான் நினைக்கிறேன். இப்போ கொண்டு போய் அட்மிட் பண்ணோம்னா சரியாயிடும். வா போல. டேய் சபாபதி, உங்க கூட எத்தனை வருஷமா பழகிருப்பேன்.
என்னை லூசுன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாரையும் நம்ப வச்சுட்டேடா. டேய் உனக்கே நியாயமா இருக்காடா? எந்த பைத்தியமே தன்னை பைத்தியம் ஒத்துருக்கு. ஏர்வாடியில இடம் புக் பண்ணிருக்கேன், கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுறேன். வா. பைத்தியம் புரியுதா? புரியுங்க புரியுங்க. பரதேசி பே மேல வேலை வெட்டி போறது இல்லாம வீட்ல உட்கார்ந்து திங்கிறது இல்லாம காசு ஏடா கல வேண்டாம். காசு ஏடா கல வேண்டாம். ஐயோ கொடுப்பா. ஏடா கல வேண்டாம். ஏய் லூசு, ஏன் சும்மா அடிக்கற? லூசு. என்னடா நீ லூசுங்கற? டேய் இருடா லூசு. யாரா லூசு? நீதானே லூசு. இந்த பாரு, உனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட சொல்லிட்டேன். டேய் சொந்த வீட்ல திருடுறா, அவனை கேட்டா லூசுங்கற? இப்போ உன்ன மாதிரி அடுத்த வீட்ல திருடணும். டேய் சபாபதி. டேய் நான் என்ன சொன்னேன்? உனக்கு சரியில்லை, பேசாம ஏர்வாடியில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு சொன்னேன். கேட்டியா? இப்போ முத்தி போச்சு, பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்க. என்னடாச்சு? சரியான பைத்தியங்கார வீட்ல இருக்கிற காசெல்லாம் எடுத்து கீச்சு கீச்சு போட்டுக்கறாரு. ஏய் நானடா கிழிச்சேன். கேட்டே போடுங்க சார். என்ன கதை இருடா. ஏய் ஏய் புடியா. 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 ஹலோ சபாபதி சார் வீடு எங்க இருக்கு? ஏன் என்ன விஷயம்? செத்துட்டானா? அப்பா பிரச்சனை முடிஞ்சுச்சு. சார் அவருக்கு ஒண்ணும் இல்ல, அவர் ஃப்ரெண்ட் யாரோ கணக்கு புள்ளியாம அவருக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் அழின்னு போலான்னு வந்திருக்கோம். ஏங்க இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன செய்வாங்க? கூட்டு போனோன்னா 2 காலையும் பெரிய பெரிய சங்கிலியா மாட்டுவோம். அப்புறம் மாசத்துல 4 தடவை கரண்ட் ஷாக் கொடுப்போம். அப்ப குணமாயிருமா? சார் அதெல்லாம் நீங்க ஏன் சார் கேக்குறீங்க? 4 நாள் ஆகலாம், 4 மாசம் ஆகலாம், இல்ல 4 வருஷம் கூட தான் ஆகலாம். அப்படின்னா டேக் அப் தான். டேக் அப்னா மேலதான். என்ன நீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? பில் எல்லாம் போட்டாச்சா? நீங்க எல்லாம் வாங்கிட்டீங்களா? நான் எல்லாம் வாங்கிட்டேன். அம்மா 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 கொஞ்சம் நில்லுங்கம்மா. அம்மா 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 தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சபாபதி உங்க குடும்பத்தை கெடுத்தப்ப நானும் கூட இருந்தேம்மா. அந்த பாவத்துக்கு தாமா என்னை இப்போ ஊரே பைத்தியம்னு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வந்து சொன்னா தாமா என்னை பைத்தியம் இல்லைன்னு நம்புவாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா, தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா. எழுந்துருங்க. சொல்லுங்கம்மா. சரி நாங்க பாத்துக்கிறோம். Many many happy returns of the day. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shankar. God bless you. Happy birthday to you. அப்பா கூட. குடுமா எல்லாருக்கும் எடுத்து கொடு. இதோ இவங்களுக்கு கொடு. என்ன விஷ் கூட பண்ணாம வந்துட்ட? அமீருக்கு பிறந்த நாள், அவனை விஷ் பண்ணணும், அவ்வளவுதானே? வா, உங்க ஆள் அங்கதான் உட்கார்ந்திருக்காரு. என்னடா? சரிண்ணா நில்லுமா, 2 பேரும் வாங்க. எதுக்கு நிக்க சொல்றீங்க? இல்லம்மா, ரொம்ப நாளா ஒரு பர்தா பார்ட்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். ஆம்பளை எதுக்கு பர்தா போட போறான்? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அதனால தான் அந்த காலத்துலயே சுந்தரம்பிள்ளை உங்களை ஏமாத்தி நல்ல மிளகா அரைச்சிட்டான். அதை ஓபன் பண்ணுங்க. வேண்டாங்க, தப்புங்க. என்ன தப்பு? ஆம்பளை பர்தா போட தப்பு இல்லையா? ஏய் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்றல. ஜமீலா வாங்க. சீக்கிரம் வா. ஏய் தர. விடு. யார்மா நீ? என் ஃப்ரெண்ட் அங்கிள். அப்படியா? நீங்க உள்ள போங்கம்மா. சரி ஆண்டி. ஏன் பர்த்டே அதுமா வந்து இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப பசியா இருக்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டியா? பிரியாணியா? போ. சாப்பிடுங்க. கீர். Happy birthday to you. Happy birthday to Amir. Happy. ஒரு அடி என் அணு மேல பட்டது நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஏன் அனுவா? டேய் ஐயடா, என்னடா ஒரே குழப்பமா இருக்கு? குழப்பம் பண்றதுக்காக தானே பொண்ணையும் அனுப்பிச்சது. வந்துட்டான். ஏய், இது சரியான ஃப்ராடு குடும்பங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை ஏமாத்தினா, இப்ப பொண்ணு அனுப்பிச்சு உங்க பையனை மடக்கி சொத்தையே அமுக்கலான்னு பாக்குறான். ஆமா. போறான் பாரு. பாத்துட்டு இருந்தோம். ஏய், திருப்தி அவனுக்கு இப்போ எவ்வளவு நாளா நடக்குது இந்த கூத்து? இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு மட்டுமா? இப்ப இவ்வளவு நாளா பர்தா போட்டு வந்து பாத்துட்டு போனது? அவன் சுந்தரம் பிள்ளை மகன் சங்கர். அவன் ஏன்டா இந்த வீட்டுக்கு வரணும்?
சங்கரா அவன் ஆஜார் பண்ண கரெக்ட் பண்ண வந்திருக்கிறான். இதானே கனெக்ஷன் பாயிண்ட். கனெக்ஷன் பாயிண்டா? ஐயா, இதுவும் டுவாக்கு ஒரு குடும்பம் தானே? உங்களை நம்பி என் பொண்ணை வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சனே. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். என்னடா அதெல்லாம்? என் பையனாடி சொல்றா, என் பையனாடி கொலை பண்ணாதல விடு. அடிக்காதீங்க, அவன் என்ன தப்பு பண்ணா? நீ வாடா. அவன் மேல எங்க கோபப்படுறீங்க? இத்தனைக்கும் காரணம் யாரு? அந்த சுந்தரமொழியோட மகன் மருதா பையன். அவனை 4 போடு போட்டீங்கன்னா சரியா போயிடும். அல்ல ஐயா, அவர் ஏங்க டிஸ்டர்ப் பண்றீங்க? எவ்வளவு அமைதியாகவும் சந்தோஷமா இருந்த வீடு இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்? எல்லாம் அந்த சுந்தரமலை தான். அவன் பேரை சொல்லாத, அவன் பேரை சொல்லாத. நாளைக்கு விடிட்டும் இந்த ஊர்ல ஒரு மையத்தை விடுதுடா. ரொம்ப ஈஸியா எமோஷனல் ஆகுறானுங்களே. மாமா வாங்குறேன். அண்ணே, வா அண்ணே, நீ அண்ணே, பேசுறதெல்லாம் சொல்றது போதும். கேளுங்க அண்ணே. அண்ணே, இருங்க அண்ணே, வேண்டாங்க அண்ணே. வேண்டாமா? என்ன நடந்துருச்சு இப்போ? வாமா, வேண்டாண்ணே, வாங்க போகாதீங்க அண்ணே. நில்லுங்க. அண்ணே, எங்க போறீங்க? போதும் மாப்ள, போதும். தாய் இல்லாத பொண்ண தாயும் தந்தையுமா இருந்து நல்லா பாத்துப்பீங்கன்னா நான் உங்களே நம்பி விட்டுட்டு போனேன். ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க. ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயி போச்சு. இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? என்னண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அனு என்னைக்கு பிறந்தாலோ அன்னைக்கு அவன் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். என் மருமகளை கூட்டு போற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது. உள்ள போங்க, பேசாம உள்ள போங்க. யாரும் எதுவும் பேச வேண்டாம். நாளை காலையில கோயில்ல நல்ல நேரமே கெட்ட நேரமோ 2 பேரும் கல்யாணம். போய் படு. உனக்கு தனியா சொல்லணுமா? போய் படுப்போ. சங்கர் என்ன மாப்பா வீட்டுல பூட்டி வச்சுட்டாரு. காலையில 5 மணிக்கு ட்ரெயின். மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. சங்கர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உன்னை நம்பிதான் இருக்கேன். இப்ப என்ன பண்றது? சரிண்ணா, ஒன்றும் பயப்படாத. நீ நிம்மதியா படுத்துங்க. நைட்டு 1 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வா. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சங்கர், கண்டிப்பா வந்துருவல? கண்டிப்பா நான் வருவேன். நீ தைரியமா இரு. ஓகே? தோட்டத்து துளசி வேலி தாண்டும் போது காற்றை போல் காதல் கட்டுப்பாடு ஏது? இத்தனை நாளாய் அத்தர் வீசும்போது மல்லிகை வாசம் மார்பில் வந்ததேது? தேவாரம் மோதி துடிக்கின்ற இதழ்கள் திருப்புரானோத துடிப்பதும் ஏனோ? நாயகம் பெயரை உச்சரிக்கும் இதயம் கீதையின் பாட்டில் கவிழ்ந்தது ஏனோ? அல்லாவே என் அல்லாவே. ஆஜரே, ஆஜரே. யாரு? என்ன இந்த நேரத்துல வந்து கதவை தட்டுறீங்க? பொண்ணு வீட்டுல இருக்கா? ஏன் எது கேக்குறீங்க? இல்ல காலம் கெட்டு கிடக்குதே, பொண்ணு வீட்டுல தான் பாருங்க. பத்திரமா இருக்கால? பூட்டி சாவி வச்சிருக்கும்ல? ஓ, லாக்அப் பண்ணிட்டீங்களா? சரி, போய் படுங்க. பாய் பொண்ணு இங்க பத்திரமா இருக்கு. நம்ம பாய் எங்க போயிருப்பான்? ஐயோ, ஜெரினா! அல்லா, என் பொண்ணை காணியா, என் பொண்ணை காணியா. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காணுங்க. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை காணியா. அத பொண்ணை காணாங்கறாரு. அவ என்ன சொல்றீங்கடா? என்ன அர்த்தம்? அந்த தெருவில் ஒரு பாயை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. பாய் என்னடானா தன் பொண்ணை காணான்னு தேடுறாரு. இது பாருங்க, உங்க பொண்ணு ஒண்ணும் தெரியாத அப்பாவி. அவ மனசை மாத்தி அவளை கடத்திட்டு போனதே சுந்தரம்பிள்ளையோட பையன். என்னையா சொல்றீங்க? எல்லாத்துக்கும் விளக்கம் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்குள்ள எத்தனை ரயில், எத்தனை பஸ். போங்க, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல தேடுங்க. போங்க, யோ, தெருங்க வீசி போங்க, தெருங்க வீசி போங்க. டேய், வாங்கடா. இவா என்ன நடந்தாலும் கவலை இல்ல. என் மகனையும் மருமகளையும் எங்க இருந்தாலும் கூட்டுவாங்க. வாங்க. இங்க வாங்கடா. இதோ பார், விடியறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க வீட்டுக்கு வந்தாகணும். அப்படி இல்ல
அவனுடைய தலை நம்ம வீட்டு வாசல்ல வரணும். போங்க. சரி சரி. இல்ல இந்த பக்கம் போகாதீங்க. சபாபதி ஆளுங்க உங்களை கொண்டு வாங்க. இந்த பக்கமா போயிருங்க. நில்லுங்க. பயப்படாதீங்க. உங்களை நான் ஒண்ணும் செய்திட மாட்டேன். உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரியே நான் இந்த பாரத நாட்டு பிரஜை. அது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்குது. ஆமாப்பா, உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்குது. அங்கெல்லாம் ஏதோ ஒரு மதத்துக்கு தான் அங்கீகாரம் உண்டு. ஆனா நம்ம பாரத நாட்டுல இருக்கிற எல்லா மதத்துக்கும் அங்கீகாரம் இருக்குது. எங்களை மாதிரி சிறுபான்மையினருக்கு சம உரிமை இருக்குது. அதுக்கெல்லாம் மேல இந்து கோயிலுக்கு சொந்தமான இந்த நிலத்துல முஸ்லீம் ஆகிய என்ன மதரசா நடத்த அனுமதிச்சிருக்காங்க. அதனால இந்த பாரத மண்ணில் பிறந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு கைமாற நான் செய்ய வேண்டியது இந்த கலவரத்துல இருந்து உங்களை காப்பாற்ற வேண்டியது. பயப்படாதீங்க. நான் இருக்கிறதுக்கு எதுக்கு பயப்படாதீங்க. என்னோட வாங்க. ஜெய்ஹிந்த். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஊரே தேனி விட்டின நாய் மாதிரி தெரு தெருவா சுற்றிட்டு இருக்கு. இவன் சாவகாசமாக சாவி சுற்றிட்டு போகிறான். இந்நேரத்தில் இங்கே என்ன வேலை இவனுக்கு? ஓடி போன பஸ்ஸில் இவன் தான் உள்ளே வச்சு கூட்டி போனோம். ஏய், இந்த வாத்தியார் பாயினுடைய தொல்லை தாங்க முடியல. அந்த 4 பேர்த்தையும் அந்த மதராசக்குள்ள வச்சு இந்த ஆள் தான் பூட்டி வச்சிருக்கான். இவனை போட்டு தள்ளிட்டோம்னு எல்லாம் சரியா போயிடும். விடியறதுக்குள்ள யாருக்கும் தெரியாம இவனை போட்டு தள்ளிடுங்க. சரிங்க தலைவா. முடிச்சிடுறோம். சபாபதியோட சேர்ந்து நான் நிறைய பாம்பு மாமு. ஆண்டவன் எனக்கு சரியா தண்டனை கொடுத்துட்டா மாமு. மாமு ஊருக்குள்ள கூட்டு வச்சிருக்கான் மாமு. சபாபதி கூட்டு வச்சிருக்கான் மாமு. அந்த பசங்களை காப்பாத்துங்க மாமு. ஊரை காப்பாத்துங்க மாமு. முதலாளி ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னையா? பாயை போட்டு தள்ளுறதுக்கு பதிலா கணக்கு புள்ளை போட்டு தள்ளிட்ட முதலாளி. அப்படியா? பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நான் அவனை போட்டு தள்ளாண்டு தான் இருந்தேன். ஏன்னா ஏகப்பட்ட இம்சை. செத்துட்டான். கன்ஃபார்ம் தானே? செத்துறா முதலாளி. அவனுக்கு அர்ஜென்ட் அட்வான்ஸாக போய் சென்ட்டான். இப்போ என்ன பண்றது முதலாளி? என்ன பொறுத்த வரையிலும் அவங்க 2 பேரும் ஒன்று சேரவே கூடாது. நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க 2 பேரும் ஒன்று சென்றான்னா இங்க பாரு, ஒரு வயல பாம்பு வச்சிருக்கேன். இடிச்சிட்டு பசங்களை வெளியே கொண்டு வாங்க. வாங்க வாங்கடா. இன்னைக்கு 2 ஒன்று பார்த்தலாம். அது இருக்காங்க. டேய், எவன் விரலாவது மதராசா மேல பட்டது மவனை எவனும் உயிரோட திரும்ப மாட்டேங்க. ஞாபகத்துல வச்சுங்க. யோ, யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம்யா. நாங்க இடிக்க தான் போறோம். முடிஞ்சா தடுத்து பார். டேய், எவனா கைய வச்சு பாருங்கடா. அத்தனை பேரும் சாம்பல் ஆயிடுவீங்க. ஜமால் பாய் அவங்கள மதரசாவில் உழைச்சு வச்சிருக்கான். உனக்கு எப்படி தெரியும்? ஜமால் பாய் கேரக்டர் நான் எத்தனை வருஷமா ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன தெரியுதா? டேய், வாங்கடா. வாங்கடா. உள்ள அவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்கள முக்கியம். அதை இடிக்கணும். சீக்கிரம் வாங்க. நீ அம்மா, உங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கேன். உங்க குழந்தைகளை ஊர்க்காரங்க விரட்டிட்டு இருக்காங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக நான் தான் மதரசால பூட்டி வச்சிருக்கிறேன். ஆனா அங்கேயும் ஜனங்க வந்துட்டு இருக்காங்கம்மா. மதரசா வெடிக்க போறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எத்தனை உயிர் பலியாகும் புரியல. நீங்க வந்தாதாம்மா உங்க குழந்தைகளை ஊரையும் காப்பாத்தலாம். ஓடியாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க வாங்க. டேய், இடிச்சிட்டு பசங்களை வெளியே கொண்டு வாங்க. வாங்க வாங்கடா. இன்னைக்கு 2 ஒன்று பார்த்தலாம். அது இருக்காங்க.
டேய் எவன் விரலாவது மதராசா மேல பட்டது மவனை எவனும் உயிரோட திரும்ப மாட்டேங்க ஞாபகத்துல வச்சுங்க. யோ யார் உயிரோட இருக்காங்கன்னு பார்க்கலாம்யா. நாங்க இடிக்கத்தான் போறோம். முடிஞ்சா தடுத்து பார். டேய் எவனா கைய வச்சு பாருங்கடா, அத்தனை பேரும் சாம்பல் ஆயிடுவீங்க. ஜாக்கிரதை. சும்மா ப்ளீன் கட்டறாங்க. நீங்க வாங்க. கேளுங்கப்பா. பேசாம இருங்க. நீங்க வாங்க. இடிப்பே நீ வெச்சு மாற போறீங்க. பேசாம இருங்கப்பா. பேசாம இருங்க. இப்படியே நின்று இருந்தா எப்படி? அந்த ஜமால் பாய் எங்க? அவரை கூட்டு வந்து இந்த பூட்டை திறக்க சொல்லுங்க. முதலாளி, ஜமால் பாயை கூட்டு வந்து எதுக்கு பூட்டு திறக்கணும்? இதை இடிச்சு குழந்தைகள் வெளியில் கொண்டு வந்துருவோம். நம்ம கோயில் நிலத்தை இவர்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இதை விட்ட சந்தர்ப்பமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒரே நேரத்தில் சட்டசபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் எலெக்ஷன் வைக்கிற மாதிரி. எப்படி? டேய் இடிங்கடா. இடிச்சிட்டு பசங்க வெளிய கொண்டு வாங்க. வாங்க. என்னது? இடிச்சு தள்ளுறதா? தைரியம் இருந்தா ஒரு அடி எடுத்து வைங்கடா பார்க்கலாம். டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? வாங்கடா. நிறுத்துங்க. இப்ப என்ன, உங்களுக்கு அவங்கள கொல்லணும் அவ்வளவுதானே? அண்ணி, அண்ணா நீங்க பூட்டை திறந்து அவங்கள எல்லாம் வெளியில கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாரஜா, இப்ப என்ன, இவனை நீங்க வெட்டணும் அவ்வளவுதானே? வெட்டுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இவன் நம்ம பையங்க, உங்க ரத்தங்க. என்னடி உளறற? உளறலீங்க, உண்மையத்தான் சொல்றேன். இவன் நம்ம பிள்ளைங்க. நான் பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அண்ணியும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருந்தாங்க. அப்போ அண்ணியோட குழந்தை இறந்துரும்னு நான் சொன்னதை கேட்ட உடனே என் குழந்தைய எடுத்துட்டு போய் அண்ணிக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க குழந்தைய நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நல்லவேளை அந்த குழந்தையும் பொழைச்சிடுச்சு. இதுதாங்க நடந்தது. என்னடி இது புது கதையா இருக்கு? அவங்க சொல்றது உண்மைதான். அப்படி இடிச்சுதான் ஆகணும்னா உங்களுக்கு அவ்வளவு சிரமம் வேண்டாம். உங்க பசங்களை நீங்களே கொன்னுடுங்க. இத நாங்க இடிச்சிடுறோம். வாங்க, நீ கொடுங்க. ஏய்யா ஏய்யா எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இதுதான் அந்த நாட்டோட பண்பாடு. எத்தனை கலாச்சாரம், எத்தனை ஜாதி, எத்தனை மதம், அத்தனை இருந்தாலும் பொது பிரச்சனை ஒண்ணு வந்துட்டா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம்ல. அன்புதாயா தெய்வம். அன்பு இல்லாத இடத்துல தெய்வம் இருக்க முடியாது. இது புரியாம வீட்டையும் நாட்டையும் பாழாக்கிட்டு இருக்கீங்க. கடப்பாரை கீழே போடுங்க. போடுங்க கீழே. உங்க புள்ளைன்னு தெரிஞ்ச உடனே வெட்ட முடியல பாத்தீங்களா? இந்த பூமியும் ஒரு தாய் மாதிரி தாங்க. அதனாலதான் அது பூமி மாதான்னு சொல்றோம். அது மேல இருக்கிற கோயிலும் மசூதியும் அதோட குழந்தைங்க மாதிரிங்க. எப்படி இந்து வயித்துல பிறந்து முஸ்லிமா வளர்ந்த பையனை வெட்ட முடியலையோ அதே மாதிரி தாங்க இந்த பூமி மேல இருக்கிற எந்த கோயிலையும் எந்த மசூதியையும் இடிக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்க. ஒரு ஸ்கூலை கட்டுறது 1000 கோயிலை கட்டுறதுக்கு சமம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை இடிக்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. இவங்க சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்மளை பேக்கப் பண்ணிடுவாங்களே. இது சரியா வராது. முதலாளி, நம்ம வயன் ஆகி போச்சு. அப்புறம் இது தொப்பி குள்ளாய கழட்டி போட்டு நல்லா நெத்தி நிறைய விபூதி பூசி பக்தி பலமாக வர சொல்லுங்க. நம்ம பையனு தெரிய வேணாமா? என்னங்க நம்ம பையனா வர சொல்லுங்க, இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஏன்டா நான் செத்தா பெத்த பிள்ளை தானே கொள்ளி வைக்கணும். கமான் கமான் வா. எங்க அம்மா தொழுவுதான் கத்து கொடுத்தாங்க, கும்பிட கத்து கொடுக்கல. நான் இப்படிதான் இருப்பேன். உங்களுக்காக என்ன நான் மாத்திக்க முடியாது. ராஜா, உன்னை என் வயிற்றுல 10 மாசம் தான் சுமந்தேன்டா. ஆனா என்னைக்கு நான் உன்னை அன்னிக்கிட்ட கொடுத்தேனோ அன்னையிலேருந்து உன் நினைப்ப என் நெஞ்சில சுமந்துட்டு இருக்கேன்டா. எங்க கூட வந்திருப்பா.
இத்தனை வருஷமா வளர்த்த தாயை விட்டுட்டு உங்க கூட எப்படி வர முடியும்? உங்க மதத்துல கூட வளர்த்த தாயை வச்சு தான் யசோத கிருஷ்ணன்னு சொல்றீங்க. பெத்த தாயை வச்சு அவனை யாரும் தேவே கிருஷ்ணன்னு சொல்றதில்ல. நான் யசோதா கிருஷ்ணாவே இருக்க விரும்புறேன். டேய் சமயம் பார்த்து சுந்தரமலை போட்டு தள்ளிடு. இந்துவை முஸ்லீம் கொண்டுட்டான்னு கலவரம் வந்துடும். அதில் நம்ம எஸ்கேப் ஆகிக்கலாம். அதையும் மீறி 2 பேரும் ஒன்று சொன்னான்னு வச்சுக்க, கையில் இதில் பாமு வீசிட்டு ஓடிடு. போ. ஓகே முதலாளி, முடிச்சிடறேன். இதையே ஒரு மெயின் பிஸ்னஸாக பண்ணானுங்களே. சும்மா குடும்ப கதையே பேசிட்டு இருக்காங்கப்பா. வந்த வேலையை பாருங்க. தம்பி, பெத்த தகப்ப முக்கியமா மதம் முக்கியமானு கேட்டப்போ மதம் தான் முக்கியம் நீ சொன்னேன். பெத்த தாயா வளர்ப்பு தாயா எது முக்கியம்னு கேட்டப்போ வளர்ப்பு தாய் தான் சொன்னேன். 2 விஷயத்திலுமே நீங்க ரொம்ப நல்ல முஸ்லிம் நிரூபிச்சிட்டீங்க. இந்து கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல இருக்க இந்த மதரசா இப்ப சர்ச்சைக்குரியதாயிருச்சு. இந்துவா பிறந்து முஸ்லிமா வளர்ந்த நீங்க சொல்லுங்க தம்பி, இந்த மதரசா யாருக்கு சேரணும்? நீங்க சொல்ற தீர்ப்பை நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். என்னப்பா? சரி. இனிமே இந்த ஊர்ல எந்த மத கலரும் வரக்கூடாது. 10 மாசம் சுமந்து பெத்த உங்க பையனே உங்களுக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் 25 வருஷமா மதரசா நடக்கிற இந்த இடம் மட்டும் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும்? இருந்தாலும் இந்த இடத்த நாங்க உங்களுக்கு விட்டு கொடுக்குறோம். நீங்க எப்படி உங்க குழந்தைங்களுக்கு தேவாரம் திருவாசகம் சொல்லி தரீங்களோ அதே மாதிரி தான் நாங்க எங்க குழந்தைங்களுக்கு குர்ஆன் கத்து கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இந்த புனிதமான இடம் தான் 2 மாதத்துக்கு பிரச்சனைனா தாராளமா இந்த இடத்த எடுத்துக்கங்க. இந்த இடத்த தாராளமா நீங்களே எடுத்துக்கங்க. வாங்க போலாம். போலாம் வாங்க. நாளைக்கு மேக்சிமம் நான் விளையாண்டு பார்ப்பேன். அதையும் மீறி அவங்க 2 பேரும் ஒன்று செஞ்சாங்கன்னா, பார் ஒரு பையில பாம் வச்சிருக்கேன், இன்னொன்று படம் வச்சிருக்கேன். பாம் அவனுக்கு மேலே பேசிட்டு படத்தோடு ஓடிடு. அமீர், நம்ம பொண்ணுங்க. கவலைப்படாத, சேர வேண்டிய இடத்துல தான் அவ போய் சேர்ந்திருக்கா.